திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நமக்கெல்லாம் பயிற்சி அளிப்பதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவ நெறி செம்மல் சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்றைய தலைப்பின் கீழே உண்மை விளக்கம் என்கிற தலைப்பின் கீழே ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் பயிற்சி அளிப்பார்கள் என்று கூறி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சென்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. புழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழே திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. கைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள். வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர்த்துணை. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும். பெருமை தரு துறவினோடு பொறை உளத்தில் பொறுத்தே. பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் அருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம். வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உலத்தில் சிரத்தில் போதிலும் ஆவினில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும். வெண்ணை பகில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி. குயிலாரும் பொழில் திரு அவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன். கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. தென்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். ஈத்தனை ஆட்கொண்ட அகிலாண்டேஸ்வரி அம்மையுடன் ஆகிய எந்தை பிரான் காய நிர்மேஸ்வர பெருமானுடைய திருவடி தாமரைகளையும் அடியனை செந்நெறியில் ஆட்படுத்திய விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் இந்த ஞான பூசையிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இந்த ஞான பூசையை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். நம்ம சென்ற வகுப்புல 22வது பாடலுக்குரிய அந்த கருத்துக்களை பார்த்து வருகிறோம். அதுல ஐயா
ஐயா உங்க அலைவரிசை கொஞ்சம் கம்மியா கேக்குதுங்க ஐயா. இப்ப அந்த கேக்குதா ஹெட்போன் ஐயா? இருந்தா ஹெட்போன் எடுத்துருங்க சாமி. இல்லைங்க சாமி, ஹெட்ஃபோன் போடல. இப்ப கேக்குதா ஐயா? பரவால்ல. இல்ல கொஞ்சம் சத்தமா வரலையா? அது கொஞ்சம் லோவா கேட்கிற மாரி இருக்கு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா? சரிங்க. எனக்கு மட்டும் தானா இப்படி? இல்ல மத்தவங்களுக்கும் அப்படிதானா? சித்ராம்மா, வாழப்பாடி சித்ராம்மா எப்படி கேக்குது? சிவபெருமானே. அம்மா மத்தவங்க யாருன்னா பதில் சொல்லுங்க. ஐயா தெளிவா தாங்க ஐயா கேக்குது. தெளிவா கேக்குது. ஐயா சரியா நீங்க துவங்கலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். நம்ம சென்ற வகுப்புல 22வது பாடல் அத பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஆறாறு தத்துவம் சொன்னோம் அடைவாக மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் புரியா வினை என்று கொள் அப்படிங்கிற பகுதியில நம்ம ஆணவத்தை பத்தி சிந்திச்சுட்டு வந்திருக்கோம். போன வகுப்புல நம்ம ஆணவம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிறத பார்த்தோம். முப்பொருள்ல ஆணவம் என்பது ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு இருப்பிடமே உயிருடைய அறிவு தான் பார்த்தோம். ஆமா. ஆனா நாம உயிர் உயிர்க்கூட்டம் ஆகிய நாம அறிவு பொருள். ஆனா அறிவு பொருளாகிய நம்மிடத்துல அந்த அறியாமையும் இருக்கிறது அப்படின்னா, ஆமா. ஏன் அப்படின்னா, ஆ ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற அந்த பிறப்பு, இறப்புகளில் அகப்பட்டு நம்ம துன்புற்று வருகிறோம் அப்படிங்கிறதே நம்ம அறியாமையில இருக்குங்கிறதுக்கு பெரிய சாட்சி. ஏன் அப்படின்னா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே அப்படின்னு மணிவாச பெருமான் சொல்றாரு. நம்மள தான் சொல்றாரு. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதை அத நம்ம அப்ப எல்லா பிறப்பும் பிறந்திருக்கோம் அப்படின்னாவே, நமக்கு பிறவி நமக்கு துன்பம் தருவது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் உணரல. அதுவே நம்ம அறியாமையில இருக்கோங்கிறது பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. இல்லையா? அதனால இந்த பிறவி எதனால அமையுது அப்படின்னா, நம்ம செய்த வினையினால நமக்கு வருது இந்த பிறவி. அப்ப நம்ம செய்த வினை காரணமாகவே இந்த பிறவியும், துன்பங்களும் வருகின்றன அப்படின்னு நாம இன்னும் உணரவே இல்ல. நமக்கு ஏன் இந்த பிறவி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம செய்த வினை காரணமாக தான் வந்திருக்கு இந்த பிறவி. அந்த பிறவியினால தான் நமக்கு இந்த துன்பம் வருதுங்கிறதை நம்ம உணரவே இல்ல. அ அறியாமையில இருக்கோங்கிறதே நமக்கு தெரியல. ஏன்னா, இந்த பிறவி நம்மை எடுத்த பெருமான் நம்மை எடுத்து காத்து பேரின்பத்தில் வைக்க வல்ல அந்த பெருமானுடைய இறைவனது அந்த திருவருளையே நாம அறியாம, அதன பற்றி நம்ம சிறிதும் கவலை கொள்ளாமல் எதுக்கு வாழ்றோம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இந்த அறிவு பொருளாக இருந்தும் கூட, நம்மளால அந்த பிறவி துயர்லருந்து, இந்த வினையிலிருந்து நீங்கி அந்த திருவருளை அறியணுங்கிற அந்த தன்மையே இல்ல. ஏதோ கேட்கிறோம், ஏதோ பாடுறோம், ஏதோ பேசுறோம். அவ்வளதான். அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இந்த செயல செய்யறோங்கிற அந்த உணர்வு இல்லாததுனால தான் நம்மள எதையிலயுமே நம்மள மாத்திக்கவே முடியல. அதனால தான் இந்த பிறப்பு, திறப்பு திரும்ப 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 நமக்கு அமையுதுங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வே நம்மகிட்ட இல்ல. அததான் அப்படி அந்த அகவிருள்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆணவம் ஆமா. காணும் தன்மையுடைய கண்பொருளை அ அறிவுடைய இந்த காணும் தன்மையுடைய கண்ணை எப்படி இந்த ஒரு கேட்ராக்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த புரை வளர்ந்து எப்படி மறைக்குதோ, அதுபோல இந்த காணும் தன்மையுடைய கண் பொருட்களை காண ஒட்டாதபடி அறிவுடைய பொருளை அறிவில்லாத மாதிரி ஆ அது அந்த கண்ணை எப்படி அந்த கேட்ராக்ட்ன்னு சொல்லக்கூடியது மறைக்குதோ, அதுபோல இந்த உயிரினுடைய அறிவை அந்த ஆணவம் அ மறைத்து இருக்கிறது. அதனால இத இருள்ன்னு சொல்றோம். அக இருள்ன்னு சொல்றோம். இப்ப கண்ண மறைச்சிருந்தா புறத்துல இருக்கிறது தான் தெரியல. அதனால புற இருள்ன்னு சொல்றோம். இது அறிவையே அகத்துல இருக்க அறிவையே செயல்பட விடாம செய்யறதுனால இந்த இருளை அக இருள்ன்னு சொல்றோம். அப்ப கண்ணை மறைக்கின்ற இருளை புற இருள்ன்னு சொல்றோம். அறிவை மறைக்கின்ற இந்த ஆணவத்தை அகவிருள்ன்னு சொல்றோம். அதுக்கு ஆணவம்னு பேரும் வச்சிருக்கோம். அப்ப இந்த பிறவி துயர், இந்த வினை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம், இந்த நாம் திருவருளை அறியாததுனால தான்.
அப்ப இந்த திருவருளை அறிய வேண்டியவன் இந்த உயிர், ஆன்மான்னு சொல்லக்கூடிய நாம. ஆனா, அப்படிப்பட்ட உயிரை, அந்த பெருமானை அறிய ஒட்டாதபடி செய்வது இந்த ஆணவ இருள். அதனால நம்மளுடைய அறியாமையே நமக்கு அறிவாக தோன்றுது. நம்ம பெரிய அறிவாளி மாரி நெனச்சுட்டு பேசுறது, நெனைக்கிறதெல்லாம் செய்யறது. இதெல்லாம் அறியாமைன்னே தெரியல. அந்த புரையிருள் அந்த கண்ணை மறைக்கும்போது, அந்த கண்ணு செயல்படாம போறது. அந்த மாரி இந்த ஆணவம் இந்த உயிரினுடைய அறிவை மறைக்கும்போது, இது அறிவே செயல்படாம போயிருது. ஆமா. அப்ப அதனால அந்த மறைத்து நின்று அந்த அறியாமையை உண்டாக்குவது இந்த ஆணவம் தான். உயிர் அந்த அறியாமையை அறிவென்று நம்பி விடுகிறது. நம்ம எவ்வளவோ கேட்கிறோம், எவ்வளவோ படிக்கிறோம், என்னென்னமோ பதிகங்கள படிக்கிறோம், திருமுறைகள பாடுறோம், என்ன பண்றோம். ஆனாலும் நம்ம அறிவுல என்ன தெளிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாம் எத்தனை கேள்விக்குறி போடுறதுன்னே தெரியல. அதனால இந்த உயிர் அந்த பெருமான் நமக்கு அதனால தான் நம்ம அறியாமையில இருக்கோங்கிறத உணர்த்துறதுக்கு தான் சித்தாந்த வகுப்பே வச்சிருக்கோம். ஏன்னா, இந்த உயிரோடைய தன்மை எப்படிப்பட்டது? இவனுடைய அறிவு எப்படி மடங்கி கிடக்கு? அறிவு எப்படி திசை மாறி கிடக்குங்கிறத ஒரு சில உயிர்களுக்கு தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த உயிர்களையும் பெருமான் தேர்ந்தெடுத்து அந்த அறியாமை உனக்கு இருக்குங்கிறதையும் அவன் உணர்த்தினா தான். என உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயில் கணத்தும் உணரேன் ஞானசம்பந்தர் வாக்கு. அதனால அந்த உயிர் அந்த அறியாமையையே அறிவுன்னு நினைச்சிட்டு பேசுது. நான் நினைக்கிறதே சரி, நான் சொல்றதே சரி, நான் செய்யறதே சரி அப்படின்னு அந்த தன்முனைப்புனால அது அப்படி செயல்படுது. அதனாலேயே அந்த ஆணவம் தன்னை மறைத்திருக்குங்கிறது கூட அதுக்கு தெரியல. இல்லையா? அது எந்த வகையிலயும் பெருமான நம்மளால உணர முடியல. நம்மளையும் உணர முடியல, பெருமானையும் உணர முடியல. அந்த உயிர் அறிவை மறைத்திருக்கக்கூடிய அந்த ஆணவத்தையும் நம்ம அறிய முடியல. அப்ப இந்த உலக இருள் உற்றபோது, அத உணர்ந்து அத நீக்கிக் கொள்ள ஒரு வழி தேடுறேன். இப்ப 6 மணி ஆச்சா, உடனே லைட் எல்லாம் போடணும். வீடெல்லாம் இருட்டா இருக்கு. அப்படின்னு வெளிய லைட்ட போடு, உள்ள லைட்ட போடு, ரூம்ல லைட்ட போடுன்னு எல்லா இடத்தையும் அந்த புறையிருளை நீக்கிக் கொள்றதுக்கு அறிவு இருக்கு. ஆனா, இந்த ஆணவியினால இந்த அறிவு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைப்பையே நம்ம உணரல. நம்ம அறிவு இருட்டா இருக்குங்கிறதே நம்ம கொஞ்சம் கூட உணர்ந்து கொள்ளவே இல்ல. அதனால அந்த ஏற்படும் அ இருட்டா இருக்குன்னே தெரியல. அப்புறம் எங்க இருட்ட நீக்கிக் கொள்றதுக்கான வழிய பார்க்கறது? அதனால அறியாமையையே அறிவு என்று நம்பி விடுகிறோம். அதனால அந்த அறியாமை போக்கிக் கொள்றதுக்கு வழியும் தேடாம இருக்கோங்கிறது தான் அ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த அறியாமையையே நம்ம அறிவுன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அதனால இந்த அறி நாம் அறியாமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர அ உணரவே இல்ல நாம. அத உணர்வதற்கே பல பிறவிகள் தேவைப்படுது. இல்லையா? அப்ப இந்த சித்தாந்தம் படிக்கலைன்னா நமக்கு அறிவு இல்லங்கிறதே தெரியல. அறியாமையில நம்ம இருக்கிறோங்கிறதே புரியல. அறிவு இல்லன்னா யார் ஒத்துக்குவா? அதனால ஆணவம் அந்த மறைப்பை செய்கிறது. அந்த அறியாமையிலே அதுலயும் அந்த அறியாமையில 2 நிலைகள நம்ம பார்த்தோம். இல்லையா? ஆமா. ஒன்று பேரறியாமை. மற்றொன்று ஓரளவில் அறியாமை. இல்லையா? அப்ப இந்த பேரறியாமைங்கிறது உயிர் எத ஒண்ணையும் தெரிந்து கூடாம பண்றது. அறிய ஒட்டாமல் செய்து அந்த முழு அறியாமை, அத முழு மறைப்புன்னு சொல்றோம். இந்த நிலையில உயிர் தான் ஒரு பொருள் உண்டு, தன் இருப்பையும் கூட அறியாது நிற்கும். இல்லையா? நாம் உறங்கும் காலத்துல இப்படிப்பட்ட பேரறியாமை தான் நமக்கு உண்டாகிறது. யார் வராங்க? யார் போறாங்க? எதுவும் தெரியாது. அந்த ஐம்பொறிகள்லாம், கருவிகள்லாம் செயல்படாம போயிடும். அப்ப அந்த உயிர் அந்நிலையில ஆணவ மலத்தின் வயப்பட்டு விடுகிறது. முழுக்க முழுக்க அந்த தூக்கத்துல ஆணவ மலத்தினுடைய வயப்பட்டு இருக்கனால, அந்த இருள் வயப்பட்ட அந்த கண் ஒன்றையும் அறிய மாட்டாமல் எப்படி திகைத்து நிற்கிறதோ, அதுபோல இந்த உயிரும் உறக்கத்துல ஆணவ மலத்தால் முழுவதும் அறைக்கப்பட்டு அறியாமை உடையதாய் நிற்கிறது. அறியாமையே வடிவமாக நிற்கிறதுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பேரறியாமை நிலையில தான் நம்ம சித்தாந்தத்துல
கேவல நிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கேவல நிலை நாள்தோறும் இந்த கேவல நிலையை நம்ம போயிட்டு போயிட்டு தான் வரோம். ஒவ்வொரு நாள் தூங்குறதும் நமக்கு அந்த கேவல நிலை தான். அந்த கேவல நிலையை அடைந்துட்டு தான் நாம வரோம். ஆமா. அதனால ஆ அப்புறம் அந்த இ ஓரளவுக்கு அறியாமைங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அப்ப இந்த ஓரளவுக்கு அறியாமை அப்படிங்கிறது, அ அந்த ரொம்ப அடர்ந்த ஒரு இருள்ல, செறிந்த இருள்ல ஒரு கைவிளக்கை நம்மட்ட குடுத்தா, அந்த விளக்கொளி இருள்ல இருந்து சிறிது நமக்கு ஒரு விளக்களிக்கிறது, ஒரு விடுதலை அளிக்கிறது. ஆனாலும் முற்றிலும் அந்த இருள் நீங்குமானா நீங்கறதில்ல. அதனால அப்படி நீங்காது இருக்கிற அந்த விளக்கொளியின் காரணமாக, அந்த சூரிய ஒளியில பார்க்குற மாரி பொருள்களை எல்லாம் பார்க்க முடியாது. ஆனாலும் முன்ன ஒண்ணுமே தெரியாம இருந்ததுக்கு இப்ப ஏதாவதாவது தெரியுது. இல்லையா? அதனால முற்றிலும் மறைக்க முடியல இந்த ஆணவத்தால. அதனால அவன் வேற ஒரு காரியத்தை செய்கிறது. என்ன அப்டின்னா, விளக்கொளியில அந்த பொருள்கள்லாம் புலப்படுறது போல, இருள் அந்த ஒளியோடு கலந்து பொருள்களை ஒரு மங்கலான ஒரு வெளிச்சத்துல காட்டுது. இருளோட கலந்து அந்த விளக்கொளி. இல்லையா? அப்ப தரையில கிடக்கிற பாம்பு கூட இவன் அது கயிற கூட பாம்புன்னு நெனைப்பான். பாம்ப கயிறுன்னு நெனைப்பான். அப்படிப்பட்ட கருதும்படி அந்த ஆணவம் பண்ணி விட்டுறான். அவ்வாறு அந்த இருள் ஒளியோடு சேர்ந்து ஏன்னா அப்ப இருளோட சேருது அந்த ஒளி. ஏன்னா இருளும் அந்த ஒளியும் கலக்கும்போது அந்த மங்கல் ஏற்படுது. அதனால அந்த புறையிருள் செய்கை போல அந்த அகையிருளாகிய ஆணவத்தின் செயலும் இதே மாதிரி. புறையிருள சொல்லி சொல்லி அகையிருள் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டே வர்றாரு. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கதைய மட்டும் கேட்டுட்டு நமக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. அததான் சொல்றாரு. இப்படி எப்படி புறத்துல இந்த மாரி அந்த விளக்கு ஒளியில நமக்கு கயிறும் பாம்பா தெரியுது, பாம்பு கயிறா தெரியுதோ, அந்த மாரி இந்த அகையிருளாகிய இந்த ஆணவத்தின் செயலும் அமைகிறது. ஆணவம் இருள் என்றாலே அதை நீக்கும் விளக்கு போன்றது எது அப்படின்னா, நமக்கு பெருமான் அந்த ஆணவத்தினுடைய அந்த இருள்ல இருந்து நம்மள அ ஓரளவுக்காவது வெளியில கொண்டுறதுக்காக கொடுக்கப்படுற கைவிளக்குன்னு சொல்றது தான் மாயை. அததான் நம்ம 36 தத்துவங்களாக பார்த்தோம். அப்ப நமக்கு வாய்த்துள்ள இந்த ஐம்பொறிகளும், மனம், புத்தி போன்றவையும் மாயை நின்று தோன்றிய கருவிகள் இல்லையா? அதனால இந்த கருவிகள் செயல்பாட்டினால், அந்த மாயா மலத்தின் சேர்க்கையால், இந்த ஆணவ மலத்தினுடைய சக்தி கொஞ்சம் விலகுது. அப்ப அந்த எவ்வளவு விலகுதோ, அந்த அளவுக்கு அறிவும் விளங்குது. அப்ப இந்த மாயையின் காரணமாக ஆணவ இருள் முன்பு போல அறிவை முற்றிலும் மறைக்க முடியாததுனால இப்ப என்ன பண்ணுது அது அப்டின்னா, அந்த உயிரோடைய அறிவை விபரீத அறிவாக செய்கிறது அப்டிங்கிற விபரீத அறிவாக மாற்றுகிறது. அதாவது விபரீத அறிவுனா என்னன்னா, அற்பமான பொருள உயர்வான பொருளா நெனைக்கிறது. உயர்வான பொருள அற்பமான பொருளா நெனைக்கிறது. நிலையில்லாத இந்த ஒ ஒ பொருள்களை நிலையுள்ளதாகவும், நிலையற்ற பொருளை நிலையானதாகவும் கருதச் செய்யுது. அதனால இவன் என்ன செய்றான், அந்த ஆணவ இருள் அந்த மாயையோடு கூடிய நிலையில இந்த உயிருக்கு மயக்க உணர்வை உண்டாக்குறது. அதனால இந்த ந இந்த நமக்கு வேறான இந்த உடம்பையே நாமன்னு நெனைக்கிறோம். இல்லையா? அது மயக்க உணர்வுல அப்படித்தானே. இந்த உடம்புக்கும், உயிருக்கும் என்ன சம்பந்தம்னா 2ம் பகை. ஏன்னா, இந்த உடல் அறிவற்ற சடம். இந்த உயிர் அறிவுள்ளது. அப்ப இது 2க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அது 2ம் எதிர் எதிர். அதனால இந்த மயக்க உணர்வை இந்த உயிருக்கு ஏற்படுது. அப்ப அந்த மயக்க உணர்வுங்கிறது தான் நமக்கென்று என்ன இந்த உலகத்துல இருக்குன்னு எல்லாம் நம்முடைய பொருளா நெனைக்குது. இல்லையா? அது இந்த நம்ம எதையும் அந்த பெருமான் இந்த மயக்க உணர்வு தான் ஓரளவில் அந்த அறியாமை அப்படின்னு அதிலிருந்து வெளிய வரத்துக்கு நமக்கு இந்த மாயை பெருமான் கூட்ட, கூட்ட, கூட்ட அந்த மயக்க உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு தான் பல பிறவிய குடுக்குறான். பிறவிய குடுக்க, 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 குடுக்க என்ன ஆகும் அப்டின்னா, ஒவ்வொரு பிறவியிலயும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் நமக்கு புத்தி தத்துவத்துல பதிவாகும். எங்க ஐயா கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாரு. ஒரு க ஒரு கம்பெனில ஒரு 10 பேர் வொர்க் பண்றாங்க. அந்த 10 பேரும் ஒரு ஆள்ட்ட சீட்ட போடுறாங்க. சீட்டுன்னா உங்களுக்கு தெரியும்ல. இந்த தீபாவளிக்குலாம் சீட்டு போடுவாங்க. மாசம் ஒரு ரூ. 1000 போட்டுட்டு வந்தா, 10 மாசம் போட்டா, அந்த தீபாவளி அப்ப அந்த 10,000 நம்ம கட்டுன பணத்தையும் குடுத்துட்டு,
அப்புறம் பட்டாசு, இனிப்பு, பாத்திரம் அந்த மாரிலாம் குடுப்பாங்க. அப்ப அந்த மாரி ஒருத்தர் வந்து சொன்னோனே 9 பேர் போடுறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, "நான் போடலைங்க" அப்படின்றாரு. "எனக்கு வேண்டாங்க" அப்படின்றாரு. எல்லாரும் சேர்ந்து அவர ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. "நீங்க போட்டு தான் ஆகணும். போடுங்க, போடுங்கங்கிறாங்க." "இல்ல, இல்ல எனக்கு வேண்டாம்" அப்படின்ட்டு அவரு மறுத்துறாரு ஒரே மட்டா. சரின்ட்டு அந்த 9 பேர் மட்டும் போடுறாங்க. அவரு போடல. அப்போ 10 பேரும் சேர்ந்து அந்த 9 பேரும் அந்த சீட்ட போட்டுட்டு, இந்த 10வது மாசம் கட்டிட்டு பணத்த கட்டிட்டு, ஆ இந்த பலகாரம் வரும், பட்டாசு வரும்னு எதிர்பார்ப்பான். அவன் போய் சேர்ந்துட்டான் ஏதோ ஒரு ஊருக்கு. அப்ப அந்த எல்லாரும் போய் அந்த பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி ஒருத்தன் வந்து சீட்ட போட்டான். எல்லாரும் போயிட்டாங்க அப்டின்னா, அவன் ஓடிட்டான் அப்டின்னா, ஐய்யயோ! எல்லாத்தையுமா ஏமாத்திட்டான் அப்டின்னா, இல்ல இல்ல ஒருத்தர் மட்டும் சீட்ட போடல அப்டிங்கிறாங்க. ஏன்னா, அந்த புத்தி தத்துவத்துல ஏற்கனவே அவன் போன பிறவிலயே அவன் போட்டு, அவன் புத்தி தத்துவத்துல அது அவன் பதிஞ்சிருக்கும். இது ஃப்ராடுங்கிறது அவன் புத்தி தத்துவத்துல பதிஞ்சிருக்கும். அப்படி ஒவ்வொரு பிறவியிலயும் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் அப்படி புத்தி தத்துவத்துல போய் பதிவாகும். அப்படி பதிவாக, 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 பதிவாக இந்த உயிரோடைய அனுபவம் கூடிக்கொண்டே வந்து, ஒரு காலத்துல எது நிலையானது, எது நிலையற்றது, எது உறவு, எது பகை, அ எது உயர்வானது, எது அற்பமானதுங்கிற உணர்வு வந்துரும். அது எப்ப வரும்னு தான் ஆனா தெரியாது. அதனால இந்த ஆணவத்தின் இயல்பு அ அந்த மாயையோடு சேராத தனி நிலையில இருக்கும்போது, அது பேரறியாமையை செய்து, மாயையோடு கூடிய நிலையில ஓரளவில் அறியாமையை தருகிறது அப்படின்றத பார்த்தோம். அப்ப ஆணவம் தனித்து செயல்படக்கூடிய நிலை கேவல நிலைன்னு சொன்னோம். மாயையோடு கூடி செயல்படக்கூடிய நிலைய சகல நிலைன்னு பார்த்தோம். அப்படி ஆணவம் தனி நிலையில் பேரறியாமையை செய்த அதனுடைய இயல்பு. அதுதான் அதனுடைய இயற்கையான நிலை என்னன்னா, பேரறியாமையை செய்வது தான் அதனுடைய சிறப்பு இயல்பு. அப்ப மாயையுடைய சேர்க்கையை பெற்று விட்டதுக்கு அப்புறம் அது குடுக்கக்கூடிய இந்த மயக்க உணர்வுங்கிறது அதனுடைய பொது நிலை. அது செயற்கைங்கிறார். அப்ப தனி நிலையிலும், அந்த மாயையோடு கூடிய பொது நிலையிலும் இந்த ஆன்மாவுக்கு எந்த நிலையா இருந்தாலும் சரி, இது ஆன்மாவுக்கு எத தருது அப்டின்னா, அறியாமையை தான் தருது. அதனால தான் இந்த இந்த பாட்ட சொல்லும்போதே, "அறியாமை ஆணவம்" அப்படின்னு நமக்கு அ மணவாசகம் திருவதிகை மணவாசகர் நமக்கு குறிப்பிட்டார். அதனால இந்த அறியாமை தான் ஆணவம். அதனால இந்த தருவது இல்லையா? ஆணவம் அறியாமை தருவது இந்த ஆணவம் அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும்? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த போன வகுப்புல நாம பார்த்த அந்த செய்திகள். ஆமா. அப்ப இந்த ஆணவ மலத்தினால என்ன ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த ஆணவத்தின் காரணமாக தான் நமக்கு உண்டாவது வினைன்னு சொல்றோம். அது சித்தாந்தத்துல அந்த வினைய நம்ம கன்மம்னு சொல்றோம். கன்மம்னாலும், வினைனாலும் ஒண்ணுதான். அதனால இந்த ஆணவத்தினுடைய காரணமாக உண்டாவது வினை. ஆணவத்தினால் நமக்கு வினை எப்படி தோன்றும்? அப்படின்னு நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, இந்த உயிர் இறைவனைப் போலவே இந்த உயிரும் எப்படிப்பட்டது அப்படின்னா, அறிவு பொருள். ஆனா, இதோடைய அறிவு சுதந்திரமான அறிவு கிடையாது. ஆமா. அறிவதற்கு இவனுக்கு ஒரு துணை வேண்டாது. தானே அறிவதே சுதந்திர அறிவு. ஆனா, அத்தகைய சுதந்திர அறிவு இந்த உயிருக்கு இருக்கா அப்படின்னா, இல்ல. ஆமா. அப்ப எதா இருந்தாலும் பிறந்ததிலிருந்தே ஒண்ணு பெற்றோருடைய துணையை கொண்டு ஒவ்வொன்னையும் தெரிஞ்சுக்குவான். ஆசிரியருடைய உதவியால தெரிஞ்சுக்குவான். நூல்களை படித்து தெரிந்து கொள்வான். இல்ல சுற்றத்தார், நண்பர்கள், உற்றார், உறவினர் அப்படின்ற ஒரு துணையை கொண்டு தான் எதையுமே இவனுடைய அறிவு விளங்குகிறது. இல்லையா? ஒண்ணு கண்டு, இல்லைன்னா கேட்டு, இல்லைன்னா உண்டு, இல்லைன்னா உயிர்த்து, உற்றும் அறிவதற்கு அந்த ஐம்பொறிகள் துணை செய்கின்றன. அப்படி அந்த பொறிகளுடைய துணை இல்லாமல் இவன் எதையும் தெரிஞ்சுக்க மாட்டான். ஆ அப்படிப்பட்ட உயிர்க்கு துணையோட தெரிஞ்சுக்கிற அந்த உயிருக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? அப்ப இவனுக்கு சுதந்திர அறிவுங்கிறது ஏது? அப்படின்னா இல்ல. இந்த உயிருக்கு சுதந்திர அறிவு இல்லாமை போலவே சுதந்திரமான செயலும் கிடையாது. இவனால எந்த செயலையும் சுதந்திரமா செய்யவும் முடியாது. ஏன்னா,
சுதந்திரமான செயலாவது என்னன்னா, எந்த தடையுமின்றி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கணும். அப்படி நம்மள ஏதாவது செய்ய முடியுதா நம்மளால? நினைத்ததை நினைத்த மாதிரி செய்து முடிக்க முடியுதான்னா, செய்து முடிக்க முடியாது. அதனால இத்தகைய செயல் உரிமையும் அந்த உயிருக்கு கிடையாது. அப்ப சுதந்திரமான அறிவும் கிடையாது. சுதந்திரமான செயலும் கிடையாது. அப்படிப்பட்டது இந்த உயிர். இல்லையா? அதனால ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். நம்ம ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணாகும். அன்றி அதுவரினும் வந்து எய்தும். ஒன்றை நினையாத முன்வந்து நிற்கினும் நிற்கும். எனையாளும் ஈசன் செயல்ன்னு எல்லாம் பெருமானால கூட்டப்பட்டது தான். அப்போ இந்த இறைவனை அன்றி இந்த ஆன்மா எதனையும் தானே அறியவும் மாட்டாது. ஏன்னா, நமக்கு அறிவ குடுக்கணும்னா, நம்ம காட்டிலும் அறிவுல சிறந்தவனால தான் நமக்கு அந்த அறிவ என்ன பண்ண முடியும்? குடுக்க முடியும். இல்லையா? அப்ப நம்மளே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் பிச்சை கேட்டா என்ன கிடைக்கும்? அப்ப அந்த செல்வந்தன், அவன்ட்ட போய் கேட்டா தான் கிடைக்கும். அப்ப அந்த செல்வந்தனா இருக்கவன் அந்த பெருமான் தான். அதனால இறைவனையன்றி ஆன்மா எதனையும் தானே அறியவும் மாட்டாது. எந்த செயலையும் தானே செய்யவும் மாட்டாது. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தாந்த உண்மை. அதனால ஆணவ மலம் உண்டாக்குகின்ற அந்த மயக்க உணர்வால், ஆன்மா எந்த செயலுக்கும் தன்னையே வினை முதலாக கருதி, அப்ப இந்த பெருமான் செய்யக்கூடிய அந்த செயல், அந்த பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த ஞானம், அதையெல்லாம் இந்த ஆணவ மலத்தினுடைய அந்த செயல்பாட்டினால, அந்த செயலை தானே கருதி செய்ததாக கருதி கொள்கிறது தான் நான் நான் என்று அந்த முனைந்து எழக்கூடிய அந்த தன்மை இந்த ஆன்மாவுக்கு ஏற்படுகிறது. அவ்வாறு அந்த தான் என்று முனைந்து எழுந்த ஆன்மா, அந்த ஆணவ மலத்தினுடைய அந்த சக்தி தூண்டப்படுறதுனால, இந்த உலக பொருள்களை எல்லாம் நோக்கி, அந்த உலகப் பொருள்கள் மேல எல்லாம் தன்னுடைய இச்சையை கொள்கிறது. ஏன்னா, இச்சை கொள்ள வேண்டிய இடம் பெருமான். ஆனா, அந்த இச்சையை திசை திருப்பி, இந்த உலகத்தின் மேல கொண்டு செல்வது இந்த ஆன்மாவுடைய இந்த ஆணவத்தினுடைய செயலாகிறது. அதுவே ஆன்மாவிற்கு இயல்பாகவும் ஆகிறது. இந்த உலகத்துல இருக்க பொருள்கள் மேல தான் நமக்கு அத்தன விருப்பமும் இருக்கு. ஏதோ அப்பப்ப ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணதுனால, அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்ச நேரம் இந்த பெருமானுடைய சிந்தனையை சிந்திக்கிறதுக்கும், அதுவும் வெளியில போறதும், உள்ள வர்றதும், நம்ம போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு பாடட்டும். நம்ம டர்ன் வர வரைக்கும் அப்படின்னு நெனைக்கிறதும், அதெல்லாம் அ அந்த ஆணவ மலத்தினுடைய செயல்பாட்டுனால இல்லையா? ஏன்னா, அது இச்சை இது மேல இருந்தா இங்க இருக்கும். இச்சை இங்க இல்லைன்னா ஏன்னா, ஆணவ மலம் செயல்படும்போது இறைவன் மேல எப்படி இச்சை வரும்? உலகத்து மேல தான் இச்சை வரும். அதனால அந்த இச்சையினால் அ எ எப்படி முன்ன தன்னுடைய அறிவு இறைவனுடைய அறிவ தன்ன அறிவா நெனச்சதோ, இப்ப இறைவனுடைய செயலையும் தனது செயலாக நினைக்கிறது. அப்ப முன்ன அந்த பெருமான் குடுக்குற அறிவ தன்னுடைய அறிவாக நான் நான் முனைந்தது. இப்ப இந்த பெருமான் கொடுத்த இந்த உலகத்தை எனது எனதுங்குது. ம். அந்த அப்பொருளை எனது எனதுன்னு சென்று பற்றுகிறது உலகத்த. இல்லையா? அப்ப அந்த எனது என்பது புறப்பற்று, அந்த யான் செய்தேன், யான் செய்தேன் எல்லாத்துக்கும் தன்னை நிறுத்துவது அகப்பற்று. இந்த இரு பற்றுகளின் வழியே செய்யும் முயற்சியே வினைங்கிறார். அப்ப நான் செய்தேன், இது எனது, யான் எனது என்ற எண்ணத்தால, நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த முயற்சி நமக்கு வினையாக அமைகிறது. அந்த வினையத்தான் நம்ம சித்தாந்தத்துல கன்மம்னு சொல்றோம். அப்ப இந்த ஆணவத்தினுடைய வழிபட்டது தான் இந்த வினை. ஆணவத்தால் நமக்கு வருவது தான் வினை. ஏன்னா, அந்த ஆணவ மலமே தான் அந்த ஆணவ மலம் தான் அந்த உயிருக்கு யான் என்னும் அந்த அகப்பற்றாகிய அந்த உணர்வை உண்டாக்கி, இல்லையா? செய்வோனாக தன்னை கருதிக் கொள்கிறது. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. எந்த விஷயத்தையும் எதையுமே அந்த உயிரால செய்யவே முடியாது. ஏன்னா, அந்த பெருமான் செய்வித்தால் ஒழிய, நம்மளால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஆனா, இந்த ஆணவத்தினுடைய பிடியில் அகப்பட்டுக் கொண்ட இந்த உயிருக்கு, எல்லாம் தான் செய்வதாகவே தெரிகிறது. என்னத்த பாடம் படிச்சாலும், என்ன பாட்டு படிச்சாலும், என்ன வழிபாடு செய்தாலும், இது யான் எனதுங்கிற எண்ணத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு நமக்குன்னு பார்த்தா, நமக்கு நாமளே மார்க் போட்டுக்க வேண்டியது தான்.
அதுதான் இங்கே நமக்கு திரும்ப 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 சித்தாந்த நூல்கள் அந்த அறிவை தான் புகட்டி கொண்டே இருக்கிறது. எதுவும் உன்னால செய்ய முடியாது. எந்த எந்த அறிவும் உன்னுடைய அறிவு இல்லன்னு சொல்லுது. அதனால எனது என்னும் அந்த உணர்வை உண்டாக்கி, அந்த நுகர்வோனாம் தன்மையையும் தருகிறது. அப்ப செய்வோனாம் தன்மையும் தருகிறது. நுகர்வோனாம் தன்மையும் இந்த வினை அ அந்த தன்மை உண்டாக்குறதுனால ஏற்படக்கூடியது வினைங்கிறார். சுருங்கமா சொன்னா, ஆணவ மலத்தின் வழியாக தான் இந்த வினை வந்து உயிரை பற்றுகிறது அப்படின்னு சொல்றார். அதனால இந்த வினை ஆன்மா அ அந்த யான் எனதுங்கிற எண்ணத்தால செய்வதனால தான் இந்த உயிருக்கு அந்த அந்த வினை கூடுகிறது. வினையே நமக்கு வருது. அப்ப அந்த கன்மம் அல்லது வினை என்று சொல்லப்படுது உண்மையில அந்த பொருள்களின் அசைவே. தொழில் அல்லது செயல்னு என்ன பண்ணலாம்? சொல்லலாம். அதனால கன்மம் ஒரு பொருளை பற்றி நிற்குமேயன்றி, அந்த கன்மமும் தனித்து நில்லாது. இல்லையா? அப்ப கன்மத்திற்கு பற்றுக்கோடு ஒண்ணு வேணும். இந்த வினைய நம்ம அனுபவிக்கணும்னா, அதுக்கு ஒரு பற்றுக்கோடு கண்டிப்பா வேணும். அதுதான் மாயை. ஏன்னா உடம்பு இல்லாம நம்ம எந்த வினையும் என்ன பண்ண முடியாது? செய்யவும் முடியாது. எந்த வினையும் அனுபவிக்கவும் முடியாது. அதனால தான் பெருமான் நமக்கு என்ன பண்றான்? இந்த மாயையை கூட்டுகிறான். அந்த மாயையை பற்றி நிற்பது இந்த கன்மத்திற்கு 2 நிலைகள் உண்டு. அப்ப இந்த கன்மம் மாயையை பற்றி நிற்கிற நிலையிலே 2 மாரி நிக்குது. ஒண்ணு காரண நிலை, மற்றொன்று காரிய நிலைன்னு சொல்றோம். காரண நிலைங்கிறது செயல் நிகழாத போது இருக்கக்கூடிய அந்த செயல். ஆ ஆமா. அப்ப அந்த இந்நிலையில அந்த அந்த செயல் காரியத்துக்கு வந்துட்டா அது காரியம்னு சொல்லணும். இப்ப ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னா, அவன் அந்த நடக்கிறதுக்கு முன்னாடியும், அவன் நடப்பதற்கு முன்பும் நடக்கும் தன்மை அவனிடத்துல இருக்கு. ஆனா, அந்த நடக்கிற தன்மை அவன்ட்ட இருந்தாலும், அந்த காரண நிலையில வெளிப்படாம நிக்குது. காரிய நிலையில அவன் எந்த திசையை நோக்கி போணும், வரணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி எந்திரிச்சு நடக்கிறான்ல, அது அ உட்கார்ந்திருப்பது காரண நிலை, எந்திரிச்சு நடப்பது காரிய நிலைன்னு சொல்றோம். அப்ப அந்த காரண நிலையில யாதொரு செயலும் வெளிப்படாம நிற்கும். அந்த காரிய நிலையில அந்த செயல் வெளிப்பட்டு நிற்கும். அப்ப வெளிப்பட்டு நிற்க அந்த காரிய நிலை, காரண நிலையில அந்த காரண நிலை சமய நூல்கள்ல மூலக்கன்மம்னு சொல்றோம். காரிய நிலைய பொதுவாக கன்மம்னு சொல்றோம். காரண நிலையில மூலக்கன்மம், காரிய நிலையில வெறுமா கன்மம்னு சொல்றோம். அப்ப அந்த காரிய கன்மங்களுக்கு முதலாக அந்த மூலக்கன்மம் என்பது ஒன்று உண்டு. அந்த மூலக்கன்மத்திலிருந்து தான் இந்த காரிய கன்மம் நமக்கு வருது. அப்ப அந்த தொல்காப்பியரும் அந்த சூத்திரத்துல சொல்றாரு. சிவஞான முனிவரும் வினை என்பதை இத சொல்ற வினைக்கு சிவஞான முனிவர் என்ன சொல்றாரு? தான் அல்லாததை தான் என்றும், தனதல்லாததை தனதென்றும் கருதக்கூடியதை வினைங்கிறார். அப்ப அந்த மூல கன்மத்துல நன்மை, தீமை என்ற வேறுபாடு இல்ல. ஆனா காரிய கன்மத்துக்கு அது வரும்போது, அதுல வேறுபாடு வருது. இல்லையா? அது இருவினை, புண்ணிய பாவங்கள்ன்னு சொல்றோம். பெரிய புராணத்துல சொல்றாரு இல்லையா? இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவக் கடலின் வீழ் மாக்கள்ன்னு திருநாகர்சுமை புராணத்துல சொல்றாரு இல்லையா? அததான் சொல்றாரு. அப்ப அந்த மும்மலங்களுமே அனாதியா தான் இருக்கு. இல்லையா? அப்ப என்று ஆணவம் இருக்கிறது ஒருவன் ஒரு தொழிலை செய்வதற்கு காரணம், அதனால நன்மையை பெறுதல்ல இருக்கக்கூடிய விருப்பம். எந்த வேலையை நம்ம செய்தாலும் அதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப நன்மை கிடைக்கும்னா அதுல ஒரு விருப்பம் வருது. அல்லது அந்த இருக்கக்கூடிய தீமையை போக்கிக் கொள்வதற்காக ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஒரு செயலை செய்வான். இல்லையா? அப்ப அந்த விருப்போ, ஒரு காரியம் நடக்கிறதுல இருக்கக்கூடிய விருப்போ, அல்லது வெறுப்போ, அதை பொறுத்து தான் நமக்கு இன்பமா, துன்பமா அப்படிங்கிறது வருது. ஒருவன் தொழில்ல ஈடுபடுத்துறான்னா, அவனுக்குள்ள விருப்பு வெறுப்புகளே விருப்பு வெறுப்புகள் அறிவுல தோன்றுவது. இல்லையா? அப்ப ஒரு உயிருக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா, அதுல ஒரு விருப்பம் வருது. ஒரு தீமை நடந்தா அதுல ஒரு வெறுப்பு வருது. இல்லையா? ஆமா. அப்ப அந்த உயிருக்கு அந்த நன்மை, தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த நிலை வெளிப்படாம இருக்க வரைக்கும் அது காரண நிலை. அது வெளிப்படும்போது அது காரிய நிலை. அந்த நன்மையும், தீமையும் புலப்படாத இருக்க வரைக்கும் அது காரண கன்மமா இருக்கு. அந்த நன்மையும், தீமையும் நமக்கு புலப்படும்போது
அது அனுபவத்துக்கு வரும்போது அது காரிய கண்மமா இருக்கு. இல்லையா? அப்ப இது 3 எப்பயுமே அது இருக்கின்றன. மும்மலங்களுமே அனாதிங்கிறார். இல்லையா? அப்ப எப்படி அனாதின்னு சிவஞான போதத்துல சுவாமி சொல்றார். "நெல்லிற்கு உமியும் நிழல் செம்பிற்கு ஆலிதமும் சொல்லிற் புதிதென்று தொன்மையே வள்ளி மலர் கன்மம் அன்றுளவாம் வள்ளலால் பொன் வாழ் அலர் சோகம் செய்கமலத்தாம்" அப்படின்னு அங்க மெய்கண்ட சுவாமியும் சொல்றாரு. அ அருளந்தி சுவாமியும் "மும்மலம் எல்லினுக்கு முளையோடு தவிடு உமிபோல் மம்மர் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய் போகபந்த போத்திருத்துவங்கள் பண்ணும்" அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த ஆணவம் போல இந்த மாயை கன்மங்களும் நமக்கு அனாதியே ஆயினும் அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, அவை காரண நிலையில இருக்கு. அதனால அது இருக்கிறதே நமக்கு தெரியல. காரிய நிலையில அது ஆதி அந்தம் உடையனவாம். ஆனா அது காரண நிலையில நமக்கு தெரியல. அது இருக்கிறதே நமக்கு புரியல. அதனால இந்த கன்மம், மாயை என்பவற்றை பற்றி இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை உணராமையால் தான் பிற மதங்கள் எல்லாம் இவற்றை பற்றி நெறைய ஐயங்கள எழுப்புறாங்க. பிறப்பிற்கு காரணமே இந்த வினை தானே! அத ஆ ஆத்திக மதங்கள் அனைத்தும் உடன்படுது. அப்ப பிறப்பாவது என்ன சொல்றாரு? உடம்பை பெறுதல். பிறப்புங்கிறது என்னன்னா, தோற்றம்னா இந்த பெருமான் இந்த உயிர உடலோட கூட்டி வைக்கிறது தான் நமக்கு பிறப்பா அமையுது. அப்படி வரக்கூடிய அந்த மாயை அந்த அந்த பிறப்பு உடம்ப கூட்டுறது தான் அந்த உடம்பு தான் நமக்கு மாயை. அப்போ உடம்பு இல்லாம இந்த உயிர் யாதொரு செயலையும் செய்ய முடியாது. அதனால இந்த கன்மமும் அயம் வித்தும் மரமும் போல. ஏன்னா கன்மம்ங்கிறது தான் வித்து. அதனால வரக்கூடிய அ அதிலிருந்து வரக்கூடிய அந்த மரம் தான் நமக்கு மாயை. அதனால மரமும் போல வித்து மரமும் போல ஒன்று மற்றொன்றின் காரியமாகவும், காரணமாகவும் தொடர்ந்து வருதுன்னு சொல்றார். அதனால உயிருக்கு கன்மம் முதலில் வந்ததாக கூறினாலும் தவறுதான். காரணம் இல்லாம காரியம் உண்டாவதற்கு வழி இல்ல. அப்ப எல்லாம் எப்ப வந்தது அப்படின்னா, எல்லாம் ஒண்ணா தான் இருக்குது. 3 மலமுமே இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உயிருக்கு கன்மம் முன்னே வந்ததா, மாயை முன்ன வந்ததான்ற கேள்வி, அது அது 2ம் வருவதற்கு முன்னே இந்த உயிர் அப்படி கேட்கும்போதே, இந்த உயிர் என்னமோ இருக்கும்போதே ரொம்ப தூய்மையுடையதாக இருந்த மாதிரி இருக்கு. ஆனா இவன் இயல்பாகவே மலத்தோட தான் இருக்கான். இல்லையா? அதனால மாயை அ அப்ப இவன் எப்ப இவனுக்கு அழுக்கு இருக்கோ, உயிர் யாவும் அந்த அனாதியிலே மாசு உடையது தான். எந்த ஒரு உயிரும் தூய்மை உடையதாகவே இல்லை. எல்லா உயிருமே மலத்தால பற்றப்படாத ஒரு உயிர் கூட இல்ல. அப்ப எல்லா உயிர்கள் யாவும் அந்த அனாதியிலே மாசுடையதாக இருக்கு. ஒன்று கூட தூய்மை பெற்றிருக்கவில்லை. அந்த மாசு எதனால வந்தது? ஆணவ மலத்தால் வந்தது. அப்ப ஆணவ மலம் அனாதியே அந்த உயிர்களுக்கு விருப்பு, வெறுப்பு உள்ளனவாக செய்து, அவை அந்த காரணமாக நல்லன எல்லாம் இவனுக்கு தீயதாகவும், அந்த அப்படி தெரியறதுனால, அது தொடர்பான செயல்கள்ல இவன் ஈடுபட தூண்டி நிற்பது இந்த ஆணவ மலம். அப்ப இந்த ஆணவ மலம் இருப்பதனாலேயே இவனுக்கு விருப்பு, வெறுப்பு ஏற்படுது. விருப்பு, வெறுப்பு ஏற்படுறதுனாலேயே இவனுடைய செயல் அதுக்கு தகுந்த மாரி என்ன பண்ணுது? நடக்குது. அதனால இந்த மூலக்கன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரண மாயையும், அந்த ஒன்றிலிருந்து தோன்றாமல் உயிரைப் போலவே என்றும் உள்ளதாகவே இந்த விருப்பு, வெறுப்புகள் வழியே அந்த உயிர்கள் அந்த கன்மத்தை அ கொள்வதனால, அந்த வினை விருப்பு, வெறுப்புங்கிற கன்மத்தை கொள்வதனால, அந்த மாயையை பற்றுவதற்கு இடைவெளி இருத்தற்கு இல்லை. அப்ப அந்த என்னைக்கு அவனுக்கு விருப்பு, வெறுப்பு இருக்கு. என்னைக்கு ஆணவம் இருக்கோ, அப்பயே விருப்பு, வெறுப்புங்கிற செயல் இவன்ட்ட இருக்கு. எப்ப இவனுக்கு விருப்பு, வெறுப்புங்கிற செயல் இருக்கோ, அப்பயே மாயை பெறுவதற்கு இவன் தகுதி உடையவன் ஆயிடுறான். அதனால எல்லாமே அனாதியிலே இருக்குங்கிறத இங்க சொல்றார். அப்ப ஆணவம் என்று ஒன்று அன்றே உயிர்களுக்கு ஏனைய இரு மலங்களும் உள்ளன அப்படிங்கிறது சிவப்பிரகாசத்துல உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார். அல்லல் மிகு உயிர்கள் இவைதான் அனைத்தது ஈசன் ஈருவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றிச் சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்தச் சூழ்ந்தது என்னும் முறை முதற் தொடக்கிலார்பால் ஒல்லை வரும் எனில் உளதாம். உயிர் உண்டாகவே உளது மலம். மலமுளதா ஒளிந்த எல்லாம் நெல்லின் முளை தவிடும் இப்போல அனாதியாக நிகழ்த்திடுவர். இது சைவம் நிகழ்த்துமாறு அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியர் சொல்றார். அதனால
ஆணவ மலத்தால் உண்டாகின்ற அந்த விருப்பு வெறுப்புகள் காரணமாக இந்த உயிர்கட்கு கன்மத்தை பற்றுதலில் முனைப்பு உண்டாகுது. அப்ப இந்த முனைப்பு விருப்பு வெறுப்பு வந்தவுடன் ஞானம் வருது. ஞானம்னா ரொம்ப பெருசா நினைச்சுக்காதீங்க. நம்ம அளவுல அந்த அறிவு. அப்ப ஒரு ஒரு டீ குடிக்கணும்னு ஒரு அறிவு வந்தோனே அவன் என்ன பண்றான்? முதல்ல விருப்பம் வருது. டீ குடிக்கணுங்கிற அந்த விருப்பு வருது. வந்தவுடன் அதுக்கு எங்க போகணுங்கிற அறிவு வருது. உடனே சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறான். ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். கடைக்கு போறான். அப்ப அத குடிக்கிறான். இல்லையா? அப்ப அந்த வி அ அப்ப அதுக்கு தகுந்த மாரி தான் அந்த இச்சை எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் அவனுடைய கன்மமும், மாயையும் இருக்கும். நம்மளுடைய இச்சைக்கு தகுந்த மாரி தான் இப்ப நம்ம பட்டுட்டு இருக்கோம் பாடு. நம்மளுடைய விருப்பு, வெறுப்புக்கு என்னென்னலாம் பண்ணமோ, அதுக்கு தான் இப்ப நம்ம அத்தனை துன்பங்களையும் அனுபவிக்கிறோம். அதனால விருப்பை ஒழுங்குபடுத்தணும் முதல்ல. அதுதான் அப்பர் சுவாமி சொல்றாரு. "மெய்மையாம் உழவைச் செய்து விருப்பு எனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரைப் பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றேன்னு" சொல்றார். அப்ப அந்த சிவப்பயிர் விளையணும்னா அதுக்கு 5 பொருள் வேணும். நிலம் வேணும், விதை வேணும், நீர் வேணும், களை பறிக்கணும், வேலியிடணும். அப்ப இந்த 5 வேணும். அப்ப இந்த விதைங்கிறது தான் வித்துன்னு சொல்றார். விருப்பேனும் வித்து. அப்ப இந்த விருப்பு ஒழுங்கா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அததான் இங்க சொல்றார். விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி. ஏன்னா அந்த விருப்பம் சரியா இருந்ததுன்னா, அங்க கலையே வாங்கலாம். இல்லையா? ஆ அப்போ விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரைப் பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலியிடணும். அப்ப பயிர்கள ஆடு, மாடுகள் உண்ணாம அது வேலி போடணும். இப்ப இந்த அறிவ பிற பொருள்கள் கொள்ளை கொண்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த அறிவுக்கும் ஒரு வேலி போடணும். அதனால இந்த விருப்பு, வெறுப்பே அனைத்திற்கும் காரணமாக அமைகிறது. அதனால அந்த முனைப்பை உணர்ந்த இறைவன் இந்த மூல கன்மத்தை இந்த காரண மாயையோடு இந்த உயிர்களுக்கு கூட்டுறான். அப்ப இந்த மாயை நின்று முதற்கண் அந்த மாயையிலிருந்து நமக்கு முதல்ல என்ன குடுக்குறான்னா, காரண சரீரம், தஞ்சுக சரீரம், குண சரீரம், சூக்கும சரீரம் அப்படின்னு அவைகளை பெருமான் உண்டாக்கி தர, அதை பெற்றுக்கொண்ட இந்த உயிர்கள் ஆ அதன் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப பல்வகைப்பட்ட செயல்கள்ல முனையும் பொழுது, இறைவன் அந்த பல்வேறு வகையான தூல சரீரங்களை இந்த உயிர்களுக்கு குடுக்குறான். அதுதான் மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாரி புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகின்னு சொல்ற மாரி இங்க நம்ம சித்தாந்தத்துல தேவர், மக்கள், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் அப்படின்னு 7 வகை சரீரங்களை இங்க சொல்றார். அப்ப இந்த 7 வகை சரீரங்களை அதனுடைய நினைப்பிற்கு ஏற்ற மாரி, அதனுடைய விருப்பு, வெறுப்புகளுக்கு ஏற்ற மாரி பெருமான் என்ன பண்றான்? இந்த சரீரங்களை எல்லாம் நமக்கு குடுத்துர்றான். தேவரா போ, மக்களா போ, விலங்கா போ, பறவையா போ, ஊர்வனவா போ, நீர்வாழ்வனவா போ, தாவரமாக போ அப்படின்னு 7 வகை சரீரங்களை நமக்கு குடுக்குறான். அத அந்த சரீரங்களை பெற்றுக்கொண்ட அந்த உயிர் என்ன செய்யும்? அந்த என்னென்னலாம் அந்த விருப்பா நெனச்சதோ, அந்த அத்தனை செயல்களும் நிறைவேற்றிக் கொள்ள துடிக்கும். அந்த நினைத்த செயல்களை எல்லாம் செய்து, விரும்பிய பயனை நுகர்ந்து வரும். என்னென்னலாம் செய்யணும்னு நெனச்சதோ, அதெல்லாம் பெருமான் குடுத்து அந்த உயிரை நுகர வைப்பான். அப்ப அதனால இந்த பிறப்பு அப்படின்றது அந்த விருப்பு, வெறுப்பினால வந்தது தான் இந்த பிறப்பு. யார் ஒருத்தனுக்கு விருப்பு, வெறுப்பு இல்லையோ அவனுக்கு பிறப்பும் இல்ல. எல்லாத்தையும் ஒண்ணு போல யாரால பார்க்க முடியுது? அதனால அப்படிப்பட்ட நிலை வரும்போது தான் நமக்கு பிறப்பு இல்லாம, இறப்பு இல்லாம போக முடியும். அப்ப யார் மேலயும் விருப்போ, யார் மேலயும் வெறுப்போ நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால நமக்கு குறியெல்லாம் சிவபெருமானா தான் இருக்கணும். அதனால இங்க அந்த முதல் வினை அல்லது அந்த முதல் உடம்பு இந்த உயிர்களுக்கு எவ்வாறு வந்தது அப்படிங்கிற ஐயம் இந்த சைவ சித்தாந்தத்தின் வழி நோக்கும்போது நமக்கு நீங்கும். மற்றவர்களுக்கெல்லாம் இது புரியவும் செய்யாது. அதனால இந்த மும்மலங்களும் அனாதியாகவும் அந்த ஆணவம் ஒன்றைத்தான் நம்ம சகச மலம்னு சொல்றோம். சகஜமா அந்த உயிரோட இருக்கக்கூடிய மலம் அப்படின்னு இந்த ஆணவத்தை தான் சொல்றோம். அந்த மாயை கன்மங்களை ஆகந்துக மலம் சொல்றோம். ஆகந்துக மலம்னா ஒரு காலத்தில் வந்தது.
இடையில் கூட்டப்பட்டது அப்படின்னு இந்த வினை சொல்றோம். ஆணவம் வர்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. ஏன்னா அது ஆ ஆணவம் ஒரு காரணம் பற்றி வாராமையால் அதன் சேர்க்கைக்கு இறைவன் அ இச்சை இல்லாமையானும் அஃதே சகசமனம் அப்படின்னு சொல்றான். அது சகஜமாவே உயிரோட இருக்கு. அது வந்ததுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. அதனால மாயை கன்மங்கள் ஆணவத்திற்கு மாற்றாய் அந்த ஆணவத்தை நீக்கிற பொருட்டு வந்தமையால். ஏன்னா, அந்த ஆணவம்ங்கிற மலத்த நீக்கிறதுக்காக தான் இந்த மாயை கன்மங்கிற மலங்களை பெருமான் இந்த உயிரோடு கூட்டி வைக்கிறான். அப்ப அதனை அந்த ஆணவத்தை நீக்குதல் பொருட்டு வந்ததுனால, இந்த மல வ அந்த இறைவனது செயலாகும். அப்படி வந்தது பெருமானுடைய கருணையால இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி பெருமான் இந்த உயிர்கள் பால் கொண்ட கருணையால கொடுக்கப்பட்ட உடம்பு கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. அப்ப அவன் நமக்கு பாவம் பார்த்து இந்த உடம்பு குடுத்திருக்கான். எப்படியோ துன்பத்திலிருந்து கொஞ்சம் தப்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு குடுத்தான். இது மேலும் மேலும் துன்பத்தை கூட்டிக் கொள்வதுல தான் குறியா இருக்குது. அதனால பெருமான் இந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வது ஆணவத்தினுடைய அந்த மல ஆற்றலை குறைத்து இந்த உயிர்கள் அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக பெருமான் இந்த மாயையையும் கன்மத்தையும் கூட்டுறான். அதனால இது இடையில் வந்தது. இது ஆகந்துக மலம் அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த ஆணவம்ங்கிறது நமக்கு நேரடியான பகை. அத பிரதிபந்தம்ங்கிறோம். இந்த கன்மமும் மாயையும் அதனால வர்றதுனால இது அனுபந்தம்ங்கிறோம். கன்மத்த அனுபந்தம். ஆமா. அதனால இந்த கன்மத்தால தான் இந்த மாயை வர்றதுனால அந்த மாயையை சம்பந்தம்ங்கிறோம். 3 சொல்றோம். 1 நேரடியான பகையினால ஆணவத்த பிரதிபந்தங்கிறோம். அந்த கன்மம் அந்த ஆணவத்தினால வந்ததுனால, ஆணவத்தினால ஏற்படக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பினால ஏற்பட்டதுனால, அத அனுபந்தம்ங்கிறோம். அந்த கன்மத்தால அந்த மாயை வந்ததுனால, இந்த மாயையை சம்பந்தம்ங்கிறோம். அதனால இந்த உயிர் அந்த மூல கன்மத்தில தொடக்கொண்டு, பின் அதனையே காரண காரிய கன்மமாக நிகழ்ந்தபோது, அதற்கு ஏற்ப தூல, சூக்குமம் அப்படின்னு 2 நிலையில இந்த வினை இருக்கு. ஒருத்தன் தன்னுடைய மனசுல நல்லத மட்டும் நினைச்சிட்டு இருக்கான். வாயால மனசுல நல்லத நினைச்சிட்டு இருக்கான். வாயால சொல்வதும், உடலால செய்வதும் வெளிப்படையாக நிகழ்வதால, அத தூல கண்மம். அது கண்ணுக்கு புலப்படும்படி இருக்கு. ஆனா அத அவன் அ அது என்னைக்கும் அழிவதில்லை. அதனால இத தூல கண்மம் அப்படின்னு சொல்றோம். ஆமா. அப்ப இந்த செயல செய்து முடிச்சோனே அந்த செயல் இல்லாம போயிடும். நமக்கு அதான் தெரியும். ஆனா இந்த செயல் அழிந்து போய்விட்டது போல நமக்கு தோன்றினாலும், அது அப்படிலாம் போயிடாது. ஏன்னா, அதெல்லாம் எடுத்து சேமிக்கப்படுது. நம்ம செய்யற எல்லா செயலும். அப்ப அது என்ன நிலைக்கு போகுது அப்படின்னா, சூக்கும நிலைக்கு போகுது. இப்போ நீங்க ஒரு நன்மைய செய்றீங்க. இன்னைக்கு அந்த டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நீங்க செஞ்ச அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னா, அதெல்லாம் ஏற்கனவே அது நீங்க செய்யற அன்னைக்கு அது தூளமா தெரியுது. நீங்க செய்து முடிச்சோனே அதெல்லாம் சூக்கும கன்மமாக அங்க பதிவாயிடுது. அதனால அந்த வினை என்னைக்குமே அழிவில்ல. அந்த வினை ஒண்ணு தூலமா இருக்கு. நீங்க செய்து முடிச்சோனே அது சூக்குமமா போயிடுது. அப்படி அந்த கன்மம் அ ஆ நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சமயம் அந்த காரிய கன்மத்தையே தான் சொல்லுது. அறம், பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னு சொல்றானா இல்லையா? அறம்ங்கிறது புண்ணியம், பாவம் என்பது நமக்கு தெரியும். அதனால அந்த திருவாசகத்தோடவும் இத தான் சொல்லுது. திருவள்ளுவரும் சொல்றாரு. "இருசேர் இருவினை இருள் சேர் இருவினைங்கிறார்." அப்புறம் இந்த உலகத்துல நாம விரும்பி செய்யப்படுவது, விரும்பி செய்யக்கூடிய அந்த கன்மங்கள் எல்லாம் நமக்கு ஆகாமியமாக இருக்கிறது. ஆகாமியம் அப்படின்னாவே அது நம்ம விரும்பி செய்வது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏற்கனவே நமக்கு இருந்த வினை சஞ்சிதம். அந்த விருப்பு வெறுப்பினால நமக்கு குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வினையை சஞ்சிதங்கிறோம். சஞ்சிதம் என்றால் நன்கு பெறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஆமா. அப்புறம் அந்த தூல கன்மம், தூல நிலை நீங்கி தூக்கமாய் நிலைத்திருக்கும்போது, அது சஞ்சிதம்னு அர்த்தம். இப்ப நமக்கு அனுபவத்துக்கு இல்லாம அந்த வினை, நம்ம செய்த வினை, நம்ம நம்ம செய்த புண்ணியமோ, பாவமோ அனுபவத்துக்கு வராம இருக்கும்போது, அத சஞ்சித வினைன்னு சொல்றோம்.
அது பல பிறவிகள்ல செஞ்சதெல்லாம் ஒரு குவியலா நமக்கு என்ன பண்ணும்? இருக்கும். அந்த குவியல்ல இருந்து நமக்கு பக்குவப்பட்ட வினைகளை, பய பக்குவப்பட்டனா அந்த பயன் தர நிலையை அடைந்த அந்த வினைகளை, அந்த கன்மங்களை நுகர்வதற்காக தான் நமக்கு என்னென்ன வினையை நம்ம அனுபவிக்கணுமோ, அதுக்கு தகுந்த மாரி என்ன பண்ணுவான் நமக்கு? பிறப்பு குடுத்துருவான். நன்றியே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கங்க. பெருமான் எவ்வளவோ நமக்கு செய்றான். நன்றியே இல்லாம வைக்கிறான்னு வச்சுக்கங்க. அப்ப இவன நன்றியா மாத்தறதுக்கு 10 பிறவி போடு நாயா! அப்படின்னு போட்டுருவான். அந்த மாரி அந்த வினைக்கு தகுந்த மாரி, எந்தெந்த வினை பக்குவப்பட்டு நீங்க இருக்குதோ, அந்த வினைக்கு தகுந்த மாரி தான் பெருமான் நமக்கு இந்த பிறப்பையே கொடுப்பான். அப்ப இந்த ஒரு பிறப்புல நமக்கு நுகர்வதற்கு அமைகின்ற வினையைத்தான் பிராரப்த வினைன்னு சொல்றோம். அந்த சஞ்சித கன்மத்திலிருந்து கொஞ்சமா எடுத்து குடுக்குறான். இந்த பிறவியில போய் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு. இந்த முகந்து கொண்டவை. இதத்தான் நம்ம தலையெழுத்து, ஊழ் அப்படின்லாம் சொல்றோம். இந்த பிராரத்தம்ங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னா நேர்படுவது. இல்லையா? அந்த வினை நீங்க செஞ்ச முறையிலே தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. செய்யப்பட்ட வினைகள் அதனுடைய வன்மை, மென்மைகளுக்கு ஏற்ப முன்னு பின்னு எப்படி வேணாலும் பெருமான் நமக்கு என்ன பண்ணுவான்? கூடுவா சிவபிரகாசர் சொல்றாரு இல்லையா? "தொடங்கடைவின் அடையாதே தோன்றுமாறி" அப்படின்னு சொல்லுவார். அதுபோல உயிர்கள் தனது வாழ்க்கையில அடைகின்ற அந்த இன்ப துன்பத்திற்கு அனைத்திற்கும் இந்த வினையே காரணம். நம்ம என்னென்ன வினை செய்து வச்சிருந்தோமோ, அதையெல்லாம் எடுத்து தான் இப்ப குடுத்துருக்கான் அந்த பிறவியில நம்ம அனுபவிக்கணும்னு. இல்லையா? அந்த வினையே காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? ஆமா. நம்ம எல்லாரும் இத ஒத்துக்கிறாங்க. ஆனா, இந்த வினை உண்மைய பார்க்கும்போது, இந்த உயிர்களுக்கு உண்டாகின்ற அந்த இன்பத் துன்பங்களுக்கெல்லாம் அப்பப்போ மேற்கொள்கின்ற முயற்சி, அந்த முயற்சியின்மை காரணமாக தான் பிறப்பு வருது. இல்லையா? அந்த வினைய செய்யறதுக்கு முயற்சி. அப்ப அந்த செய்த வினை ஒன்று இருப்பதாக கொள்ளுதல் எவ்வாறு? ஏற்கனவே எப்படி நாங்க வினை செஞ்சு வச்சிருக்கோம், நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படின்னு பலருக்கும் ஒரு கேள்வி வருது. எத நாங்க எப்படி ஒத்துக்கிறது? அ வினை தான் செஞ்சிருக்கோமா? இப்ப கூட ஒரு சர்ச்சையா தான் நடக்குது. பிறவியில ஒரு பிறவியில செய்த பாவம் தான், இப்ப நமக்கு உடல் ஊனமாகவும், நம்ம படுற துன்பத்திற்கு அத்தனையும் காரணமாகவும் அமையுதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு தான் இப்ப அது பெரிய சர்ச்சையாயிட்டு இருக்கு. அதனால அத சித்தாந்தம் சொல்லுது. நம்ம செய்து வைத்திருக்க வினை எப்பயுமே என்ன பண்ணும், அதுவும் சமணர்கள், பௌத்தர்கள்லாம் அவங்க கூட ஒத்துக்கிறாங்க இந்த வினைய. அந்த வினைய பெருமான் ஊட்டுறாங்கிறது தான் அவங்களால ஒத்துக்க முடியல. அதான் செய்வினை செய்வான், அதன் பயன ஒத்துக்கிறான். அந்த 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 கொடுப்பானும்ங்கிறது தான் ஒத்துக்கல. சாக்கிய நாயனார் புராணத்துல சொல்ற பாட்டு இல்லையா? "செய்வினையும் செய்வானும் அதன் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் விரித்த பொருள்." ஏன்னா அந்த சமணத்துல அவரு அது பௌத்தத்துல தானே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எல்லா சமயங்களுடைய நூல்களையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர் நம்ம சாக்கிய நாயனார். அப்படி அவர் எல்லா நூல்களையும் கற்றுத் தேர்ந்து அவருடைய கேள்விக்கு விடையாக அமைந்தது தான் சைவ சமயம். அதனால தான் அவர் சிவபெருமான் மேல பற்று கொண்டு, அந்த சமணர்கள் அந்த பௌத்தர்கள் ஏதாவது செஞ்சுருவாங்கன்ட்டு, அ சுவாமியை வேறு விதமாக வழிபட துணிகிறார். அப்படி அந்த அவர்கள் கூட அந்த வினை வந்து நமக்கு வருங்கிறார். அவன் என்ன சொல்றான், இந்த வினைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே நாங்க ஒத்துக்கிறோம். அந்த வினை தான் அந்த நமக்கு வந்து துன்பத்தையோ, இன்பத்தையோ குடுக்கிறதுன்னு ஒத்துக்கிறோம். ஆனா அத குடுக்கறதுக்கு கடவுள் தேவையில்லையே! அந்த வினையே வந்து நமக்கு குடுத்துருமே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றான். ஒரு எவ்வளவு கூட்டம் இருக்கிற ஒரு கூட்டத்துல கூட, ஒரு கன்னுக்குட்டி அவிழ்த்து விட்டா, தன்னுடைய தாய் எது அப்படின்றது சரியா போய் அந்த தாயினுடைய மடியில அது பால் குடிக்கும். அதுபோல இந்த வினையும் அ யார வந்து சாரணுமோ அவங்கள சார்ந்துரும் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு பதில் சொல்றாரு மெய்கண்ட, "எப்பா நீ சொல்றது சரிதான். ஆனா கன்னுக்குட்டிக்கு உயிர் இருக்கு. வினைக்கு உயிர் இல்லையே. அதனால இந்த வினைய எடுத்து ஊட்டுவதற்கு ஒருத்தன் கண்டிப்பாக வேணும்." அப்படின்னு சொல்லி அவனுடைய கருத்த மறுப்பார். அதுபோல நம்ம செய்த வினை நம்மள வந்து சேரும் கண்டிப்பா. அதனால அவர நம்ம அது சொல்லும்போது "வென விதைச்சவன் வென இருப்பான். தெனை விதைச்சவன் தெனை இருப்பான்னு" சொல்ற மாரி, அவரை விதைத்தால் அவரை தான் விளைய வேண்டுமே தவிர, துவரை விளைதல் கூடாது. கரும்பு நட்டால் கரும்பு தான் விளையணுமே தவிர, அதுல வேம்பு வளர்தல் கூடாது. அதனால அந்த முறையில செல்வத்திற்கு அ ச முயற்சி செய்றோம். இல்லையா? அந்த முயற்சியால் பொருட்பேறு பெற வேண்டுமே தவிர, இழப்பு வரக்கூடாது.
ஆனா அந்த உலகத்துல அப்படி இருக்கா? ஒருத்தன் பணம் சம்பாதிக்கணும்னு லாபத்தை நோக்கி தான் எந்த ஒரு செயலையும் செய்வான். ஆனா அப்படி முயற்சி செய்தா, அந்த முயற்சிக்கு அவன் செல்வத்தை தானே பெறணும். ஆனா அவன் இழப்பை எல்லாம் சந்திக்கிறான். அப்படிலாம் வரக்கூடாதுல்ல. உலகத்துல இன்பம் வரும் என்று செய்கின்ற அந்த முயற்சிகள்ல துன்பம் வந்தா யார் ஒத்துக்குவா? அதனால அந்த நட்டத்திற்கு காரணமாகி விடுவதை பார்க்கிறோம். இல்லையா? நம்ம அ அப்படி நன்மைக்கு உரியதாக கொண்டு செய்கின்ற முயற்சிகள்னால தீமை விளைய காண்கிறோம். ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்கும்னு நம்ம ஏதோ ஒண்ணு செய்றோம். அது கடைசியில தீமையே முடிஞ்சிருது. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையும், புள்ளையார் பிடிக்க குரங்கு பிடிச்ச கதையும் அப்படி ஆயிடுது. ஏன்னா யாருமே கெட்டது நடக்கணும்னு எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டோம். ஃபெயிலியர் ஆகணும்னு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். ஆனா நம்ம செய்யற செயலெல்லாம் நன்மையாவும், நன்மையை நோக்கி செய்யற செயலெல்லாம் தீமையா முடிஞ்சிருது. அப்ப ஏன் அப்படி முடியுது? அப்படின்னா, அந்த உயிர்கள் அடையும் நன்மை, தீமைகளுக்கு அப்போது செய்யற செயல் ஒரு முன்னிலையே தவிர, உண்மை காரணம் அன்றுன்றத நமக்கு புரியணும். உண்மை காரணம் வேறு இருக்கு. இது நடக்கிறது. அதுதான் வினை. அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. நான் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலையே! நான் எப்பயும் எல்லாத்துக்கும் நல்லது தானே நெனச்சிருக்கேன். நல்லது தானே செஞ்சிருக்கேன். நான் அறிஞ்சு, கடவுள் அறிய எந்த தப்புமே நான் பண்ணதில்ல. இப்ப பண்ணல. போன பிறவியில பண்ணியிருப்பியா? பண்ணலையான்னு எப்படி தெரியும்? ஏன்னா, இந்த உயிரோட அறிவே ஏகதேச அறிவு தான். இப்போ ஒரு உணவு சாப்பிடுறோம். நேத்து என்ன சாப்பிட்டோம்ன்னு கேட்டா தெரியும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிட்டீங்க? அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிட்டீங்க? அப்டின்னா, போன வருஷம் நேரம் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. ஆனா, அந்த அப்ப சாப்பிட்டதனுடைய அந்த உணவில இருந்த சத்து இந்த உடம்புல பதிஞ்சிருக்கும். அது மேல ஒவ்வொரு பிறவி எடுத்ததனுடைய அனுபவமும் நம்ம உடம்புல இருக்கும். அததான் திருவள்ளுவர் சொல்றார். "ஆகூலால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூலால் தோன்றும் அடிங்கிறார்." அப்ப செல்வத்திற்கு காரணமாக நினைக்கப்படுவது முயற்சி. வறுமைக்கு காரணமாக நினைக்கப்படுவது சோம்பல். இவைகளுக்கு வினைதான் காரணமாக நிற்றல் உண்டுன்னு சொல்றார். அப்ப இதனை பற்றி அதனுடைய விளைவு நமக்கு புரியணும். இல்லையா? அப்ப நல்லது தான் செய்றோம்னா, நமக்கு நல்லதே நடக்கணுங்கிறது ஒண்ணும் அவசியம் இல்ல. இப்ப நீ நல்லது செஞ்சிருப்ப. முன்ன என்ன செஞ்ச? அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா, நமக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டோம்னு மறந்துருச்சுல்ல. முந்தா நேத்து சாப்பிட்டது மறந்துருச்சு. போன வாரம் சாப்பிட்டதெல்லாம் மறந்துருச்சு. அப்போ போன பிறவியில நம்ம செஞ்ச வினை நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதனால செல்வத்திற்கு காரணம் நல்ஊழே ஆயினும். அவன் செல்வன் அவன் இப்ப பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்னா, செல்வந்தனா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு காரணம் நல்ஊழ். நல்ல ஊழ் தான். ஆனாலும் அந்த நல்ஊழ் பெறுவதற்கு அவன் சில முயற்சிகள செய்றான். இல்லையா? அப்படி அந்த முயற்சி செய்யலைன்னா, அவனுக்கு அந்த செல்வம் வருதல் எப்படி வரும்? அதனால முயற்சி உள்ள பொழுதன்று அதன் பயனாக செல்வம் வருகின்றது. இல்லையா? அப்போ முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் சொல்றாரு. அப்போ ஒரு காரியத்துக்கு ஒரு காரணம் மட்டும் போதுவதன்று. சில காரணங்களும் ஒன்று கூடலும் வேண்டும். அதாவது அ ஊழ் முதல் காரணமா இருக்கு. வினைங்கிறது முதல் காரணமா இருக்கு. அதுக்குரிய முயற்சி துணை காரணமா இருக்கு. அது இப்படி பார்க்கணும். இப்போ ஒரு பயிர் விளையுதுன்னா, அந்த பயிரினுடைய விளைவை தருவதற்கு விதை முதல் காரணமாக அமையுது. அது விதை முதல் காரணமாக இருந்தாலும், அதுக்கு நீர், நிலம், வெப்பம், காற்று, உரம் எல்லாம் துணை காரணமா அமையுது. அப்ப அதுபோல இந்த பிறவியில ஒருத்தன் நன்மையை பெறான்னா, அவனுடைய ஊழ் முதல் காரணமாக இருந்து, அவனுடைய முயற்சி துணை காரணமாக இருந்து, அவன் அந்த செல்வந்தனா இருக்கான். அப்ப அந்த முதல் காரணம் இல்லாதபோது, மற்றைய துணை காரணங்கள் எல்லாம் இருந்தாலும், கருதிய பயன் நமக்கு என்ன ஆகாது? உண்டாகாது. அப்ப நமக்கு முன்வினை முதல் காரணமா இருந்தா தான், இப்ப நம்ம செய்யற எந்த முயற்சியுமே பலிக்கும். ஆனா, அப்ப அப்ப எதுவுமே செய்யாம, இப்ப நாம எல்லாம் முயற்சிய பண்ணோம்னா, எல்லாம் ஃபெயிலியரா தான் ஆகுது. அதனால தான் நமக்கு எது நினைக்கிறதும் நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா, முன்ன நம்ம அந்த நல்வினை செய்து வைக்கல. அப்ப இந்த உலகத்துல சிறு முயற்சியால் பெரும்பயன் விளையும். பெருமுயற்சியால் சிறுபயன் விளையும். சிறுத்த இடங்கள்ல இந்த பார்க்கிறோம். ஒண்ணுமே செய்யல உனக்கெல்லாம் இப்படி இருக்கான். இவ்ளோ செய்றோம் நாம இப்படி இருக்கோம். அப்படின்லாம் இருக்குது. ஏன்னா, அதுக்கு அந்த ஊழாகிய முதல் காரணம் உள்ளதால், அவன் சிறு முயற்சி செய்தாலும் அவன் அப்படி இருக்கான். பெரும்பயன் கிடைத்து விடுகிறது. நமக்கு அந்த ஊழ் இல்லாதனால பெருமுயற்சி செய்தாலும் நம்ம எடுக்கிற காரியம் தோற்று விடுகிறது. அதனால எண்ணிய அளவுல பயன் விளைவதில்லை நமக்கு. நம்ம நினைக்கிற மாரி எதுவுமே நடக்கறதில்ல. அதனால தான் சொல்றார், "தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறார்." இல்லையா? அப்ப அந்த ஊழ் இல்லாதபோது இந்த உடலை வருத்தியதற்கு கூலி போல சிறு பயனே கிடைக்குங்கிறார். சிறு பயன் தான் கிடைக்கும். அந்த ஊழ் இல்லாம இந்த உடம்ப போட்டு நம்ம என்ன வருத்திக்கிட்டாலும் நமக்கு பயன் எப்படி இருக்கும்னா, ரொம்ப சொற்ப அளவுல தான் இருக்கும். இல்லையா?
ஆமா. ஊழ் உள்ள போது சிறு முயற்சி செய்தாலும் அது பெரும் பயனை நமக்கு என்ன பண்ணுது? விளைவிக்கிறது. இல்லையா? அதனால ஆ அத நம்ம அ இது எல்லாம் நம்ம அந்த ஊழ்னால, இந்த வினையினால தான் நமக்கு நடக்குது. அதனால ஆ அந்த அ புதையல் கிடைத்தல், உடனே வந்துடுறான் மேல. இல்லையா? பொன்முடிப்பு கிடைக்குது. செல்லும் வழியில ஏதோ ஒண்ணு கீழ எடுத்துக்கிறான். அப்போ அதெல்லாம் முயற்சி இல்லாமயே அந்த செல்வம் கிடைத்தலும் உண்டு. இல்லையா? இதெல்லாம் எப்படி? இவற்றால் எல்லாம் ஒவ்வொருவரும் இப்பிறப்புல அடைகின்ற இன்பத் துன்பங்களுக்கெல்லாம் முற்பிறப்புகள்ல செய்த வினையே உண்மை காரணமாக இருக்குங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. "ஊழில் பெருவழி மற்றொன்று சூழினும் தன்முகந்தொறும்ங்கிறது குறள். முயற்சியை விட ஊழே வலிமையுடையதாக இருக்கிறது. ஏன்னா, ஊழ் இல்லாம என்ன முயற்சி பண்ணாலும் சொற்ப பலன் தான் விளையுது. ஊழ் இருந்ததுன்னா, சின்ன முயற்சி செய்தாலும் பெரிய பலன் விளையுது. "ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது ஞாற்றுபவர்ன்றார்." இல்லையா? அப்ப ஊழை விட முயற்சி வலிமையுடையது என்றால் என்ன எனின் அப்படி சொன்னோம்னா, முயற்சியை விட ஊழே வலியதாதல் பெரும்பான்மையாக யாவர்க்கும் பொருந்துகின்ற போது, அதுதான் பொது விதி. ஏன்னா, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நமக்கு அந்த வினை இல்லைன்னா, நமக்கு ரொம்ப சொற்ப பலன தான் பார்க்க முடியுது. அதனால இந்த ஊழை விட அ முயற்சி வலியதாதல்ங்கிறது ரொம்ப சிறுபான்மை தான். இல்லையா? அந்த விதிக்கு விலக்கா எங்கேயோ யாரோ ஒருவர் இல்லையா? அது சிறப்பு விதியில வருது. அதனால உற்று நோக்கினால் அது உண்மை நமக்கு விளங்கும். அப்போ ஊழ்னா என்ன? அப்படின்னா, ஒருவன் முன்னை பிறப்புகள்ல செய்த முயற்சி தான். இல்லையா? அந்த முயற்சி தானே. இல்லையா? அந்த பல நாள் திரண்டு அந்த வலிமையுற்றதாக வரும்போது தான், இந்த பிறப்புல சிறிது நேரத்துல அந்த சிறு முயற்சி செய்தாலும், அத பெருசா வெல்வதற்குரிய வாய்ப்பு நமக்கு அப்பதான் கிடைக்கும். இல்லையா? ஆமா. அப்ப ஒருவர், இருவர் மிக வலிமையாக முயன்று வெல்லுதல் நிகழலாம். இல்லையா? ஒருத்தர் 2 பேர் அந்த பெருமானுடைய துணையைக் கொண்டு அந்த திருவருளை பற்றி நடக்கும்போது, ஊழ் இல்லைனாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன பண்ணுது? இருக்கு. அது ஆனா அது சிறப்பு விதி. ஆனா, அந்த ஊழ் இருந்தா தான் நடக்குங்கிறது தான் பொது விதி. அதனால இந்த அ மார்க்கண்டேயருடைய வரலாற பார்க்கும்போது, அ அவர அவருக்கு அந்த விலக்கு ஏற்படுது இல்லையா? அவருக்கு அந்த ஊழை உட்பக்கம் காண்பருங்கும்போது, அந்த முயற்சி மார்க்கண்டேயனுடைய முயற்சியால இந்த வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறதுங்கிறது, அது சிறப்பு விதி. அது எல்லாத்துக்குமே நடக்கறதில்ல. எல்லாத்துக்குமே வினை என்னவோ, அதன்படி தான் என்ன பண்ணும்? நடக்கும் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த கன்மத்தை பற்றிய செய்திகளை நிறைவு செய்து கொண்டு, மீண்டும் அடுத்த வகுப்பிலும் இந்த கன்மங்களுடைய அந்த வகைகளையும், அது இந்த உயிருக்கு பயன் தரக்கூடிய வகைகளையும் பார்ப்போம் என்று கூறி, இத்தனை நேரம் இந்த கன்மத்தை பற்றிய செய்திகளை பொறுமையாக செவிமடுத்துக் கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களால் வணங்கிக் கொண்டு, மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த சித்தாந்த வகுப்பிலே கன்மத்தை பற்றிய மேலும் விரிவான விளக்கங்களை பார்ப்போம் என்று கூறி, இவ்வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருவருளையும், குருவருளையும் நினைந்து போற்றி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்மிகள் வளாது பெய்க மணிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் உங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். வீரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சைவ நெறி செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள். இதுகாரம் 1 மணி நேரம் நமக்கெல்லாம் இந்த கன்மம் பற்றிய ஆணவம் பற்றிய செய்திகள் எல்லாம் மிக தெளிவாக அவர் கற்றறிந்த அவருடைய ஆசான்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வழி வழியாக வந்த இந்த செய்தியை நம்மிடமும் நாம் முன்னம் செய்த தவத்தினால்
என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து அப்படின்றது போல செய்த புண்ணியத்துக்கு ஏற்றவாறு இந்த நிகழ்ச்சியில 26 பேர் இன்னைக்கு வந்தீங்க. இது 26 பேரும் இன்றைக்கு இந்த ஆணவம், கன்மம் குறித்த செய்திகளை நிச்சயம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும், நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயாவுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி, இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருப்பேன், ஐயா கிட்ட நீங்க கேட்கணும், வினை குறித்து கேட்கணும் அப்படின்னு. வினைன்னா ஒண்ணும் இல்ல, கன்மம். கன்மம் குறித்து கேட்கணும் அப்படின்னா நீங்க வந்து கைகளை உயர்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அ பதிவு. என்ன பதிவுன்னா, இப்ப இந்த 1 மணி நேரத்துல என்னென்னலாம் பேசப்பட்டது? ஐயா முதல்ல ஆரம்பத்துல ஆணவத்த குறித்து சொன்னாங்க. இந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு இந்த உயிரோடு ஒன்றி தான் இருக்கும். ஆணவம் முன்னாடி வந்ததா, உயிர் முன்னாடி வந்ததுன்னா, உயிரோடு அது எப்பவும் இருக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. இந்த ஆணவம் மறைக்கும் ஆற்றல் உள்ளது. உயிரறிவை மறைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இந்த ஆணவத்தினுடைய இயல்பே அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆணவம் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கும் அப்படின்றதையும் வந்து முதல்ல ஐயா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கன்மத்த குறித்து சொன்னாங்க. கன்மம் வந்து அந்த வினை அந்த கன்மம் கன்மம் முன்னாடி வந்ததா? ஆணவம் முன்னாடி வந்ததா? இல்ல மாயை முன்னாடி வந்ததா? அப்படின்னு அத பத்தி சொன்னாங்க. இந்த ஆணவம், கன்மம், மாயையில ஆணவத்துல இருக்கக்கூடிய உயிரோட எப்பவுமே இருக்கக்கூடிய இந்த ஆணவம், அத சரி செய்யறதுக்கு தான் கன்மமும், மாயையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணவத்துல பல பிறவிகள் நம்ம எடுத்திருக்கிறோம்னு சொன்னாரு. ஐயா அப்ப எடுத்து சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அத்தன பிறவி நம்ம எடுத்து இந்த கன்மத்த நம்ம கழிச்சிருக்கிறோம். செஞ்ச வினைய அ சும்மா கிடையாது. செஞ்ச வினைய அவங்கவங்க தான் அனுபவிச்சாகணும் இல்லையா? அவங்கவங்க அத பிறவி எடுத்து அத அனுபவிக்கணும். அந்த வகையில இந்த கன்மத்த நமக்கு ஊட்டி, புத்தி அறிவுல பதிவாகணும்னு ஒரு செய்தி சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. இப்ப ஒரு ஒரு கம்பெனில 10 பேர் வேலை செய்றாங்கன்னு சொன்னா, அப்ப அதுல ஒரு 9 பேர் சேர்ந்து சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டு அதுல 8வதா இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த 9 பேர் பணத்த திருடிட்டு போயிடுறான். திருடிட்டு போயிடுறான்னா, அவன் 10 மாசத்து சம்பளத்த அந்த ரூ. 1000 சேர்த்து எடுத்துட்டு போயிடுறான். அதுல ஒருத்தன் மட்டும் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு சீட்டு பணம் போட சொல்றாங்க. அவன் கட்டவே மாட்டேன்றான். காரணம் உயிரறிவுல அவனுக்கு புத்தியில வந்து ஏற்கனவே அவன் தோல்வி அடைஞ்சு இது மாரி ஏமாந்து போய் அவனுக்கு ஒரு பதிவு இருக்குது. வினைப்பதிவுல புத்தியில இருக்குது. அதனால அவன் வந்து ஊழ்வினையினால அவன் அனுபவிச்சதுனால அந்த அனுபவத்தின் பொருட்டு அவனுக்கு நான் அதுல வரமாட்டேன். ஏன்னா அவனுக்கு இப்போ அவனுக்கு தெரியலனாலும் அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட போன ஜென்மத்தில எப்போ ஏற்பட்ட அந்த பதிவு அவன என்ன பண்ணுதுன்னா, அந்த ஏமாற்றுத்தனத்திலிருந்து அவன காப்பாற்றப்படுகிறான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம வழி வழியா செய்த அந்த அனுபவங்கள நம்ம வந்து கண்டிப்பா புத்தி அறிவுல நம்முடைய எத்தன சட்டைகள் மாற்றி மாற்றி போட்டாலும், அது ஆணாகி, பெண்ணாகி, அலியாகி எத்தன நீங்க எந்த பிறவி எடுத்தாலும் அது வந்து உயிர் அறிவுல, புத்தியில அது இருக்குன்றது தெளிவா ஐயா நமக்கு சொன்னாரு. அந்த செய்தி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால தான் என்னவோ நமக்கு என்னவோ ஒரு புதிய புதிய பொருள பார்த்தா, இது என்னவோ ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாரி உங்களுக்கெல்லாம் பாருங்க, நீங்கலாம் பாருங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கிறேனே அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வரும். அப்ப உடம்பால போனீங்களோ இல்லையோ, உங்க உள்ளத்தால போனீங்களோ இல்லையோ, ஆக மொத்தத்துல உங்க உயிர் அறிவுல அந்த இடத்துல பதிவு இருக்கும். அதே மாரி எந்த ஒரு பொருள் நீங்க நுகர போனாலும், இது ஏற்கனவே பார்த்தது தானே, இது எதுக்கு நமக்கு அப்படின்ற எண்ணம். அதுதான் சில பேருடைய அறிவுல இது வந்து நிச்சயம் அது ஐயா சொன்னது இருக்கும். புத்தியினாலே தெளிஞ்சு, இது இன்னதுன்னு அந்த மாயை விலக்கி, ஆணவம், கன்மம் மாயையில அடிபட்டு தேடி வந்த ஆன்மாக்கள், அதுல அதாவது அந்த முக்தி நிலையை அடையக்கூடிய ஆன்மாக்களுக்கு நிச்சயம் வந்து பல பிறவிகள பட்ட அனுபவங்களுடைய தொகுப்பு அதுக்கு இருக்குன்றது ஐயா இன்னைக்கு சொன்ன செய்தியில பார்த்தோம். அடுத்து ஆணவத்துக்கு அப்புறம் கன்மத்துக்கு வந்தாங்க. கன்மத்துக்கு வந்து விதைன்னு சொன்னாங்க. விதை, அரச மரம் சொன்னாங்க. இந்த விதை வந்து சின்னதா அத பார்த்தீங்கன்னா, அரச மரத்துடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னூண்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா, அது வந்துருச்சுன்னா உங்களால கட்டே படுத்த முடியாது. பாருங்க கருங்கல்லுக்கு நடுவுல அது எப்படி வரும்னு பாருங்க. அப்படியே கல 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 கலன்னு அப்படியே தழைச்சு வரும். எவ்வளோ பெரிய சின்ன விதை அது. ஆனா, வந்துருச்சுன்னா கட்டுப்படுத்த முடியுதா? முடியாது. அது மாரி தான் இந்த வினைய விதைச்சவன், அந்த விருட்சமாகிய மாயையும் நம்ம என்ன பண்றோம்? நமக்கு ஊட்டி விட்டுறான். அப்போ இந்த புத்த சமயத்துல இருக்கக்கூடியவங்க, வினை இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா வினைய ஊட்டுறது இறைவன் இல்லன்றத அவங்களால மறுப்பு மறுப்பு சொல்றாங்க. அது குறித்து ஐயா நமக்கு தெளிவுபடுத்துனாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. இன்னைக்கு ஒரு செய்திய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடியேன் தெரிஞ்சுக்கிட்ட செய்தி என்னன்னா, சாக்கிய நாயனார் வந்து ஏன் கல் எறிஞ்சார், கல் எறிஞ்சார்? பக்கத்துல தான் இருக்கிறேன். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன். ஆனா சத்தியமா எனக்கு இந்த இது தெரியாது சாமி. ஏன் கல் எறிஞ்சார், கல் எறிஞ்சார்ன்னா, அவர் ஒரு புது வழிபாட்ட கொண்டாந்தாருன்னு நெனைக்கிறேன். இல்ல ஆத்மார்த்தமா ஒரு கல்ல தூக்கி அடிச்சாருன்னு நெனச்சேன்னா, இப்பதான் புரியுது. அந்த பௌத்தத்துல ஏதாவது செஞ்சுருவாங்களோ!
நாவுக்கரசர் சமண சமயத்தர் ஏதாவது செஞ்சிருவாங்கன்ற அந்த மாதிரி பௌத்தத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணிட போறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து வழிபாடு செஞ்சிருக்கிறாரு. அது ஒரு புதுவிதமான ஒரு அந்த இந்த அந்த 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 நிகழ்ச்சியை காஞ்சிபுரத்து பக்கத்துல இருந்து இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா. அ நிறைய செய்தி சொல்லிட்டே வந்தாங்க. அடுத்து இன்னொரு செய்திய நான் நினைவூட்டிடுறேன். விருப்பு, வெறுப்பு. இது என்ன விருப்பு, வெறுப்பு? இந்த விருப்பு, வெறுப்பு வந்து நிச்சயம் வந்து இந்த விருப்பு, வெறுப்பு இல்லாம பயணிக்கணும்ன்றது தான் எல்லா ஆன்மீகவாதிகளுடைய ஆமா. எல்லாரையும் சமமா பார்க்கணும். எல்லா உயிரையும் சமமா பார்க்கணும். விருப்பு, வெறுப்பு இல்லாம இருந்தோம்னா, நிச்சயம் வந்து பிறவி பிறவி பெருங்கடல நம்ம வந்து கடந்துடலாம். ஆனா, அது சாத்தியமா? அப்படின்னு ஐயா கேட்டாங்க. விருப்பு, வெறுப்பு இல்லாம இருக்கிறதுக்கு தான் நம்ம பெரிய முயற்சி செய்றோம். அந்த ஏக நிலையில, நடுவு நிலைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. நீங்க திருக்குறள்ல போங்க. நடுவுநிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது புரியும். நடுவுநிலைமையில இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த விருப்பு, வெறுப்பு வரக்கூடாது. ஒரு நீதிபதியா இருக்கிறவங்க நடுநிலைமை. இன்னைக்கு தவறி போச்சு. அது தேவையில்ல நமக்கு. ஏன்னா நடுநிலைமையில உள்ளவங்களும் நம்ம நீதிபதியே வாங்கிர்றோம். விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம. அந்த நடுவுநிலைமையில இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் விருப்பு, வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க தீர்ப்பும் குடுக்க முடியாது. அப்படித்தான் நம்மளுக்கு இறைவன் வந்து அவரும் விருப்பு, வெறுப்பு இல்லாம தான் நம்மளையும் வச்சிருக்கிறாரு. அந்த மாரி நமக்கு அந்த விருப்பு, வெறுப்பற்ற நிலைக்கு போகும்போது, உன்னதமான அந்த பிறவிய நம்ம கடந்துடலாம். அந்த செய்திய ஒரு புது செய்தியா புது செய்தியில ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி தான். ஐயா நமக்கெல்லாம் அத பயிற்சியா நமக்கு அளிச்சிருக்காங்க. நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? இந்த நிகழ்ச்சியில நான் கூடுமானவரையிலும் அ அந்த நடந்த ஒரு ஒரு சம்பவங்களையும் எடுத்து சொல்லிட்டேன். ஏற்கனவே நீங்க பயிற்சி பெற்றவங்க இருந்தீங்கன்னா, திலகவதி அம்மா, அ அம்மா ஒரு முறை பேசட்டும். அம்மா நீங்க கொஞ்சம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்த செய்திகள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இருக்கீங்களா? சிவாய நம. வாங்க, வாங்க. ஏன்னா திருச்சிற்றம்பலம். நீங்களும் ஒரு மூத்த அடியார். எனக்கு புத்தகங்கள்லாம் அனுப்பிச்சிருக்கிறீங்க. எனக்கு அந்த ஐயா நிறைய பாடங்கள நீங்க ஐயா ஆமா இது உண்மையிலே இது அது பெருத்த கண்டனத்திற்குரியது. ஆமா பேசுங்கம்மா. நீங்க பேசுங்க. ம். சிவாய நம்ம அனைத்து ம். அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். ஐயா ரொம்ப சிறப்பா விளக்குனாங்க. எளிமையான முறையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்குனாங்க. அதுல எந்தவித குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் அதிகம். அனுபவம் தான் அதிகமா நமக்கு கிடைக்கிறது. அனுபவத்தால தான் நாம எதுவுமே கடை தேர்றது. நாம உய்வதற்கு அனுபவம் ஒரு பெரிய முயற்சியும் காரணமும் கூட அது. அந்த அனுபவம் ஐயா அவர்களுக்கு நிறையவே இருக்குது. அவர்கள் திருவடிகளுக்கு சரணம் அடைகிறேன். சரணடைகிறேன், அடிமையாகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். இந்த கன்மம் மாயை என்பது மலம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அதுக்கு அது வந்து நமக்கு இறைவனால் தரப்பட்ட சிறு மெழுகுவர்த்தி இல்ல ராந்தல் ஒளி. இந்த கன்மம் மாயை இருந்தாதான் நம்மால வந்து எதையும் அந்த சிறு சிறு வினைகளை செய்து அதன் மூலமாக பகுத்தறிவு கொண்டு நல்லது தீயது கெட்டது அப்படின்றத அந்த பகுத்தறிவினால பெறப்பட்டு அனுபவம் பெறப்பட்டு அதிலிருந்து இது தீயது இதுல இருந்து நீங்குவோம் அப்படின்ற ஒரு அறிவை விளக்குவதுதான் இறைவனால் நமக்கு தரப்பட்ட மெழுகுவர்த்தி ராந்தல் ஒளி போன்ற ஒரு விளக்கு தான் இந்த கன்மமும் மாயையும். ஆனாலும் அது வந்து சடப்பொருள். அதாவது என்னன்னா அதாவது முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆணவம் என்ற சடப்பொருளை கன்மம் மாயை என்ற சிறு ஒளி கொடுத்துதான் வந்து பெருமானால தரப்பட்டது தான். ஆனா மாயையிலேருந்து வந்தது தானே தர அவங்க தனியா எங்க இருந்து வெளியில இருந்து எடுக்கல. அது வந்து இருக்கு மாயையிலிருந்து தான் அதை நமக்கு கொடுக்குறாங்க. அதனால்தான் ஐயா கூட சொன்னாங்க அது ஆகந்துக மலம் அப்படின்னு. ஆகந்துக மலம்னா இடையிலே நமக்காக நமக்கு உடல் நாம உய்வதற்காக பெருமான் பார்த்து பெருமானுடைய பெருங்கருணையினால் தரப்பட்ட அந்த மெழுகுவர்த்தியினுடைய ஒளி அந்த கன்மமும் மாயையும் பெருங்கருணையினால் நம்ம உய்வதற்கு தரக்கூடிய தந்த ஒரு மெழுகுவர்த்தி ஒளி அது. அது ஒண்ணுங்கய்யா. அடுத்தது இந்த நான் தான் செய்வேன்னா இந்த தன்முனைப்பு. ஐயா முதல் பாயிண்டே அதுதான் சொன்னாங்க. தன்முனைப்பு தான் எல்லாத்துக்குமே வித்து. நான் தான் செய்தேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றது.
இது அனுபவத்தின் மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா நாம அது விலகணும். அந்த வலிமையை இழக்கச் செய்யணும். அந்த அந்த நான் தான் செய்யறேன்றது அந்த பாயிண்ட்ட அந்த இது குடுக்கறதே நமக்கு அந்த அறியாமை என்ற ஆணவம் தான். ஆணவத்தின் வெளிப்பாடு தான் அந்த நான் தான் செய்தேன்றது. இத நாம அ பெருமான் அருளால நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒளி விளக்கு கன்மம் மாயை என்ற அந்த செயலை செய்து செய்து அதிலிருந்து அந்த அதனுடைய ஆணவத்தினுடைய வலிமைய கொஞ்சம் கொஞ்சமா தேயச் செய்தோம்னா, நமக்கு இந்த சிறு ஒளியானது அப்புறம் பிறகு கரண்ட் லைட் போல அதிலிருந்து கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்து இது சூரிய ஒளி போல சூரிய கதிர் மூலமா தான் சூரியனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது சூரியனை நேரடியா கண்டுபிடிக்க முடியாது. சூரிய கதிர் தான் முதல்ல நமக்கு தெரியும் தரையில வந்து. அதன் வழி அது எங்க போகுதோ அதன் வழியா சூரியனை நம்ம பார்க்க முடியும். அப்படின்றதுக்காகத்தான் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அது வினைகளை வந்து நமக்கு நல்லதாவும் கெட்டதாவும் ஏன் குடுக்குறாங்கன்னா, நமக்கு அனுபவம் வேணும். அனுபவத்தினால அத நாம பகுத்தறிந்து கொள்ளணும். பகுத்தறிஞ்சு கொண்ட பிற்பாடு, இது தேவையில்ல, இது தேவை. இதுவும் 2 சமமா வரணும். அப்படின்ற ஒரு எண்ணத்த அவங்க தான் குடுக்குறாங்க நமக்கு. எல்லாமே அவங்க தான் குடுக்குறாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த தன்முனைப்பு இல்ல, நான் என்று, எனது என்ற அந்த மாரி ஒரு செருக்குடைய அந்த இதுவே இல்ல. ஆணவத்தினுடைய தன்மை, அதனுடைய குணமும் வெளிப்படாது. நமக்கு வந்து இது நாம ஒரு தெளிவு அடைஞ்சிட்டோம்னா, அதிலிருந்து அந்த இருவினை ஒப்பு வரும். அதுக்கப்புறம் மெயினா வந்து அந்த இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தியநிபாதம். இதுதான் மெயினா முப்பொருள் உண்மை. இந்த மலத்தினுடைய இது பண்ணிட்டோம்னா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தெளிவு அடைஞ்சிட்டோம்னா, அந்த கேட்டல் அது எப்படி கிடைக்கும்னா, சரிகிரியை யோகம், ஞானம் என்ற அந்த 4 இது படிநிலைகள். அடுத்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்ற இந்த 4 படிநிலையும் நாம தெளிவு அடைஞ்சிட்டோம்னா, நாம பெருமானுடைய திருவடியை அடைந்துக்க முடியும். இதுக்காகத்தான் பெருமான் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுடைய ஆற்றலாகிய சக்தியே நமக்கு கொடுக்குறாங்க. அந்த சக்தி முதல்ல வந்து திரோதான சக்தியா வராங்க. இந்த திரோதான சக்திய வந்து நமக்கு நேரடியா இது பண்ணாம மறைஞ்சிருந்து நம்மள செயல்களை செய்ய வைத்து, அதை தெளிய வைத்து, அதிலிருந்து நம்ம இது எடுத்து திருப்பியும் அது அந்த மலத்திலிருந்து கொஞ்சம் மெலிவு அடைய அடைய அதுக்கப்புறம் அருளாயியா வராங்க. அருட்சக்தியா வராங்க. அவங்க தான் முழு வேலையும் செய்யறது. சிவன் செவனேன்னு தான் கிடக்குறாரு. இவ்வளவு வேலையும் செய்யறது அம்மா தான். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கொண்டு என் பொறுப்பு வேலை முடிஞ்சிடுச்சு, இந்தா நீ பார்த்துக்கோன்னு குடுப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம சாயுச்சி அடையலாம். அதுதான் சாமி இதெல்லாம் முதல்ல போன கிளாஸ்லயே சொன்னது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐயா ஆனா நல்ல ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுக்குறாங்க ஐயா. உண்மையில அவங்க விளக்கம் வந்து அதாவது பெருமான்கிட்ட நாம சொல்லுவோம்ல, மணிவாசகர் சொன்னாரு, "ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு." அது போல ஐயாவோட விளக்கம் வந்து நம்மளெல்லாம் ஈர்த்து ஆட்கொள்ளுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா தங்களுடைய திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். சிவாய சிவா. நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. எல்லாம் ஆசிரியர்கள் குடுத்ததுதாம்மா. நாம போய் என்னத்த படிச்சோம், கத்துக்கிட்டு வந்தோம். சிவ சிவா. சிவா. அற்புதம், அற்புதம். அற்புதமான எல்லாம் தன்னடக்கம். கொடைதான். ஆ எல்லாம் கொடை. அந்த விளக்கு அனுபவம் ஆமா, உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா ஐயா? ஆமா, எல்லாம் கொடைதாம்மா. ஆமா. பெருமான் குடுக்கறதுதான். யாவும் கொடையே. கண்டிப்பா. ஆமா. பெருங்கருணை. பெரும் கருணை. ஆமா. நன்றிம்மா, அற்புதங்க, நன்றிம்மா. அற்புதம். ஐயா, இன்னைக்கு சிவாஜி. எடுக்கப்பட்ட பகுதியில அப்ப இந்த முழுக்க முழுக்க ஆணவம், கன்மம் பத்தி பார்த்திருக்கோம். அப்படிதானே? பா பாக்கலைங்க. இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம். ஆமா. அடுத்த வகுப்புல கன்மம் ஃபுல்லா பார்த்துடலாங்க. ஆணவத்துடைய இயல்பு இருட்டு தான். அகையிருள், புற இருள் குறித்து சொன்னீங்க. புற இருளால வெளிச்சத்தால நீக்கலாம். ஆனா அகையிருள வந்து நம்ம எப்படி நீக்கணும் ஐயா? சொல்லுங்க. அதான் அகையிருள் இருக்கிறதே தெரியாது நமக்கு. ம், ம், அறியா ம். அறியாமை இருக்கிறதே தெரியாததுனால தான் எல்லாம் நாமளே செய்துக்கிட்டா தான் நெனைக்கிறோம். துன்பமா ஆமா. எவ்வளோ துன்பப்படுறோம் இந்த வாழ்க்கையில. ஆனா, இந்த வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு நமக்கு வரல. வரமாட்டேங்குது. பெருமான அப்ப இந்த துன்பம் போகணும்னா பெருமானை அடையணுங்கிற அந்த எண்ணமே நமக்கு வராததே அறியாமை தான்.
அந்த அறியாமையினால தான் அது எண்ணத்திலேயே வருது. ஆணவம். அந்த எண்ணம் வராம இருக்கிறதுக்கு காரணமும் ஆணவம் தான். ஆணவம் தான். சிவபெருமான். ஏன்னா துன்பத்தையே இன்பமாக கருதி கொண்டிருக்கோம். கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. அந்த மயக்க உணர்வு குடுக்கிறதே இப்ப கோயிலுக்கு போறீங்களா? இல்ல மற்ற வேலை இருக்கா? அப்படின்னா, நமக்கு வேலை இருந்தா அந்த வேலைய தானே செய்றோம். ஆமா. பெருமான் தான் முக்கியம்னு நமக்கு அந்த நெனப்ப கெடுத்துரும். ம், ம். ஆமா. அது சிவபெருமான். நம்ம போக வேண்டிய இடம் அதுதான் அப்படின்றதையே நமக்கு மறக்கடிச்சிரும். கண்டிப்பா. மற்ற தேவையில்லாததெல்லாம் பெருசா காட்டிடும். ஆமா, ஆமா. ஆ. அதான் மயக்க உணர்வுன்னு சொல்றோம். மயக்க உணர்வு. ஆமா, அது நிச்சயம் மயக்க உணர்வு தான். ஆமா. அப்ப அது படிப்படியா ஒவ்வொரு அந்த ஆமா, பிறவி தோறும் பெருமான் இந்த அனுபவத்த குடுக்க, குடுக்க ஒவ்வொரு ஆமா, அனுபவமா நம்ம புத்தி தத்துவத்துல பதிஞ்சு, பதிஞ்சு, பதிஞ்சு ஒரு ஆமா. காலத்துல அந்த அகையுருளை போக்கிக் கொள்ற வழிய இவன் தெரிஞ்சுக்குவான். நிச்சயங்க ஐயா. அதுக்காக நிச்சயம், தான் நிச்சயம். பெரியவர்களுடைய இந்த நூல்களை எல்லாம் படிக்கிறது, கேட்கறது, சிந்திக்கிறது அப்படின்னு இதுக்காக தான் இதெல்லாம் வந்து அறிஞர்கள், சான்றோர்கள், அருளாளர்கள்லாம் சொல்லப்பட்டது இதுக்காக தான். ஏன்னா அவங்களுக்காக சொன்னதே இல்லை. இந்த ஒரு நிகழ்ச்சியே, இந்த வகுப்பே அது ஒரு பெரிய சான்று தான். ஏன்னா எத்தனையோ ஆமா. உயிர்கள் இருக்கு. எத்தனையோ உயிர்கள் இருக்குனாலும், இந்த கடை தேறக்கூடிய வழிய சொல்றதுக்கு இந்த உயிர்கள பெருமான் தேர்ந்தெடுத்திருக்கான். இப்படிப்பட்ட உயிர்கள் சேருவதற்கு கேட்கறதுக்கு அவரவர்கள் செய்த முற்பிறவில் செய்த பயன் தவம், ஆமா. தவத்தின் பயனாக கிடைத்ததுதான். ஐயா சொன்னாங்க, என்ன தவம் செய்தேன், அது வந்து முக்கியமான பாயிண்ட்டை நிறுத்திட்டாங்க அவங்க. முற்பிறவியில் செய்த தவத்தின் பயனாக தான் இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு அது பெருமானால கண்ணப்ப தரப்பட்ட நாயனார் ஒரு அந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறுலயே சொல்றாருல்ல, "முன்செய் வரலாறு. தவத்தின் ஈட்டமாம் முடிவிலா இன்பம்னு" சொல்றாரு இல்லையா? ஆமாங்க. அந்த கண்ணப்ப நாயனாருக்கு வந்ததே அந்த முற்செய் தவத்தினால வந்த அந்த நல்வினைகள் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. முன்செய் தவத்தின் ஈட்டம்ங்கிறார். தவங்கும்போது அது ஈட்டம். நல்வினையும் கிடையாது, தீவினையும் கிடையாது. ஒரு பிறவியில சொன்ன சரியை கிரிய யோகத்தினால இந்த பிறவியில இந்த ஞானத்தை பெறுகிறாருங்கிறத சொல்றாரு. பெருகிறோம். ஆமா. அத விட்ட குறை தொட்ட குறைன்னுவாங்க ஐயா. அந்த தொட்ட குறை தான் அந்த மாதிரி வருது. கடவுளே. ரொம்ப நல்ல கருத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. பெருத்த மிக்க ஒரு நன்றி. அற்புதம், ஆசீர்வாதம் அற்புதம், பண்ணுங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம். நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். பெருமான் பெருமான் இப்ப உங்களுக்கு இப்ப இப்ப காலையில பேசுனதே நான் மீண்டும் பேசுறேன் ஸ்ரீதேவ் ஐயா. சொல்லுங்க இப்ப ஐயா. ஒண்ணும் இல்ல. நம்ம காலையில நம்ம தீட்சைய பத்தி பேசணும். அப்படித்தானே? ஆமா. இப்ப வந்து இப்ப இவ்வளவு வினைக்கு ஆட்பட்டிருக்கிற இந்த உயிர்கள் வந்து ஆணவத்தினால செய்யறதெல்லாம் தான் தான், தான் தான், நான் தான், நான் தான்ற மாரி ஒரு நிலைமையில இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட உயிர்களுக்கு இந்த தீட்சை அவசியமா? யா இருக்குன்னு இருக்கோம்ன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாருமே அதானே. ஆமா. எல்லா ஆமா, உயிர்களுக்கும் அது பொதுவான விஷயம் தான். ஏன் அப்டின்னா, ஆமா. இப்ப ம். நம்ம ஒ இப்ப ஒரு பிறவியில அந்த நம்ம பல பிறவியில செய்து வைத்த வினை சஞ்சிதம்னு சொல்றோம். இல்ல. இப்ப இப்ப நான் அத என்ன கேட்கிறேன்னா, இல்ல ஒண்ணு நான் இப்போ சொல்றேன். அததான் அ, தீக்கை பத்தி தான் சொல்றேங்கய்யா. அ, இப்ப ம். நம்ம பல பிறவியில செய்து வைத்த வினைய சஞ்சித வினைன்னு நம்ம சொல்றோம். இப்ப ஆமா. நம்ம செஞ்சு வச்சிருக்க வினைய பார்த்தீங்கன்னா, அந்த ம். வினைக்கு நம்ம எடுக்கணும்னா, எத்தன பிறவி எடுத்தாலும் அந்த வினைய நம்ம தீர்க்கவே முடியாது. முடியாது. ஆமா. முடியாது. இப்ப அந்த ம். அ தீட்சைன்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுல, அ ம். ஒவ்வொரு தீக்கையிலயும் ஒவ்வொரு கூறாக அளிக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. அந்த சஞ்சித வினையினுடைய முதல் கூறு சமய தீக்கையிலயும், அந்த ம். சஞ்சித வினையினுடைய 2ஆம் கூறு நமக்கு அ விசேட தீக்கையிலயும், அந்த ம். சஞ்சித வினையுடைய 3ஆம் கூறு நமக்கு ஞான பூசையிலயும் எரிக்கப்படுவதாக சொல்றார். எக்ஸலென்ட். ம். ஆமா. அப்போ ஒவ்வொரு தீக்கை வாங்கும்போதும் நமக்கு அது அது மலை மாரி குமிச்சு வச்சிருக்க அத்தன வினைகளும், பாவங்களும் நமக்கு குருநாதனுடைய கருணையினால எரிக்கப்படுகிறது. ஆ எக்ஸலென்ட். அப்ப குருநாதருடைய மிக பெரும் கருணையினால அந்த வினைய நம்ம போக்குறோம் இல்லையா? அதுதான் முக்கியமே அதுல. ஏன்னா தீக்கை ம். என்பது தீர்த்தல்ன்னு பார்த்தோம்ல காலையில. ஆமா, ஆமா, ஆமா. ம். தீர்த்தல் தான். அந்த வினைய முடிவுக்கு கொண்டு வரதே குருநாதரனுடைய தீக்கை தான். சரிங்கய்யா. இப்போ இப்போ அன்பர் ஒருத்தர் கேட்கிறாரு. 63 நாயன்மார்கள் எங்க தீட்சை வாங்குனாங்கன்னு கேட்கிறாரு. என்ன பதில் சொல்லுவீங்க? யார் இந்த மாரிலாம் கேட்கறா? படிக்காதவங்க தான் கேட்பாங்க. ஆ ஒண்ணுமே ரைட்டு. அ படிக்கலைன்னா, அரைவேக்காடா இருக்கவங்க இப்படித்தான் கேட்பாங்க. ஏன்னா நெறைய பேர் அந்த மாரி என்கிட்டயே கேட்டுருக்காங்க. அப்ப நான் என்னன்னு ஒவ்வொரு கேட்பாங்க? முறையும் இதே தான் கேட்பாங்க. 63 நாயன்மார்கள்ல யார் தீக்கை வாங்குனான்னு கேட்பாங்க. இப்போ நீங்க திருமறைகள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். படிச்சது அ, இல்லம்பாங்க. சித்தாந்தம் ம், படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்பேன். படிச்சது ம், இல்லம்பாங்க. முதல்ல ம். திருமுறைகளையும், சித்தாந்தத்தையும் படிங்க. அப்பதான் ம். நாயன்மார்களுக்கு எப்படி சுவாமி எனக்கு தீக்கை குடுத்தாருங்கிறது புரியும். முதல்ல பெரிய புராணம் ஆ படிச்சிருக்கீங்களான்னு தான் கேட்பேன். கண்டிப்பா, கண்டிப்பா. முதல் ஏதோ கேள்வி ஒரு அதான் ஆட்பட் கேட்பேன். இப்போ இல்ல சரிங்க. முதல் அன்பு கேள்வியே நெறிகள
இப்போ முதல் அன்பால கேள்வியே பூஜை அதான் பண்றாங்க. நான் கேட்பேன். முதல் ம். கேள்வியே அதான் கேட்பேன். நீங்க பெரிய புராணம் படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்பேன். ம். படிக்கலம்பாங்க. நீங்க பெரிய ஐயா புராணமே ஒண்ணு ஒண்ணு பெரிய சொல்லுங்க. புராணமே ஒண்ணு பெரிய சொல்லிடுறேங்க ஐயா. புராணமே படிக்காம ஆமா ஒரு சொல்லுங்க. நிமிஷமா. பெரிய புராணமே சொல்லுங்க. படிக்காம நாயன்மார்கள் தீட்சை குடுத்தாங்களான்ற கேள்வி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டேன். ஆ எக்ஸலென்ட். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊட்டப்பட்டிருக்கு. அப்படிதானே? ஆமா. அதுதான் அந்த கேள்விக்கான பதில் அதான். ஏன்னா இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க. கடைசியில நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். அப்ப எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, எங்க ஆரம்பிச்சதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த மாரி ம். முட்டாள்தனமான கேள்விகள யார் கேட்கறாங்கங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு சரிங்க. சம்மந்தம் இல்லாதவங்க தான் இந்த மாரி தீக்கையில விருப்பம் இல்லைன்னா, ஏன்னா அந்த தீக்கை வாங்கிக்கணுங்கிற தன்மைய பெருமான் தான் குடுக்க முடியும். அப்ப எப்ப ம். குடுப்பான்னா, அந்த உயிர் வந்து அதனுடைய வினை பக்குவப்பட்டு அந்த வினை எரிக்கிற அளவுக்கு அது உலர்ந்திருந்தா தான் பெருமான் அந்த தீக்கையே குடுப்பான். ஓ! அப்பதான் அத பத்தி பேச்சே அடிபடும். அப்படிதானே? அந்த மாரி பேச்சு இல்லைன்னா இந்த மாரி தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா, அதுக்கு ஒரு பதில் என்ன அப்டின்னா, ஒவ்வொரு ம். நாயன்மார்கள பெருமான் ஆட்கொள்ள வரும்போதும், ம். உமையம்மையோட தான் வருவான். கண்டிப்பா. நிச்சயம். ரிஷப உமையோட வாகனம் வாகனத்துல தான் வருவார். ஆமா. வருவான். எந்த இடத்துலயும் சுவாமி தனியா வந்தாருன்னு சொல்ல முடியாது. எப்ப ஆமா. வந்து அம்பாள எதுக்கு கூட்டிட்டு வரான் அப்டின்னா, அதுதான் குருநாதருடைய வடிவம். அம்மா சொன்னாங்க இல்லையா? அ ம். சக்தி அ அந்த சக்தின்னு பண்றாங்க இல்லையா? பெருமானுடைய சக்தி எதுக்கு கூட்டிட்டு ஆமா. வரான்னா, உமை. அப்ப ஏன்னா அது அவனுடைய கூறு தான். அவன் வெளிப்பட்டு வந்தால் தான் அது அம்பாள். பெருமான் ஆமா. எப்ப வெளிப்படுவான்னா, இந்த உயிர பக்குவமாகும்போது, இந்த உயிருக்கு உபதேசம் பண்ணும்போது தான் வெளிப்படுவான். எக்ஸலென்ட். ம். அப்ப ம். அம்பாளா வந்துட்டானாவே, அவன் உபதேசம் பண்ணி தான் கூட்டிட்டு போவான். அப்படி சொல்லுங்க. அப்போ எந்த உயிரும் உபதேசம் இல்லாம போக முடியாது. எந்த உயிரா இருந்தாலும் சரி, ம். எவ்ளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, கரைச்சு அதுதான் சொல்ட்டாரு. ஆணவத்தால பற்றப்படாத உயிர்களே இல்ல. ஆணவம்னு இருந்தா கண்டிப்பா வினை இருக்கும். வெறுப்பு வெறுப்பு ம். இருக்கும். விருப்பு வெறுப்பு கண்டிப்பா இருந்தா விருப்பம் வினை இருக்கு. உண்டு. வினை உண்டுன்னா ஆமா. மாயை உண்டு. இதெல்லாம் ம். நீக்கணும்னா, குருநாதனுடைய அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அப்படி குருநாதரா வர்றதே அம்பாள் தான். அப்படி சொல்லுங்க. சரி, அப்ப மேல வானம், கீழ பூமி. நான் கண்ணப்ப நாயனார் மாரி அன்பா பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்க இப்ப இப்போ? கண்ணப்ப நாயனாருடைய வரலாற படிக்கலைன்னாவே இப்படித்தான் பேசுவாங்க. நெறைய பேர் இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாற குழப்பிக்கிறது, லூஸ்தனம் பண்றதே அதனால தான். எப்படி ஏன்னா சாமி? இப்போ ஆமா. நான் கூட கண்ணப்ப நாய சொல்றேன். நீ அ, நீங்க கண்ணப்ப நாயனாருடைய வரலாற படிச்சீங்கன்னா, ம். அவரு அந்த படி ஏறி போவாரு பார்த்தீங்களா? அந்த இடம் நீங்க படிச்சிருக்கீங்களா? ஐயா பெரிய புராணம் முடிஞ்சு போயிருக்கோம். நம்ம வகுப்புல போயிருக்கு. சொல்லுங்க. இல்ல, இல்ல. அது போகும் எல்லா இடத்துலயும் தான் போகுது. ம். அத நம்ம உணர்ந்திருக்கணும் அந்த இடத்த. சொல்லுங்க சாமி. சொல்லுங்க. படியில ஏறி போவாருங்க. கண்ணப்ப நாயர் முதல் முறையா படியில வந்து தன்னுடைய அந்த சிஷ்யால கூட போவாருங்க. வேட்டைக்கு அது போவாங்க. படி அது படி கன்னி என்பது வேட்டைன்னு சொல்லக்கூடிய சாதாரண அந்த படி இல்லைங்கய்யா. ஆ, படி ஏறுறது இப்ப நாம படிச்சது அது சாதாரண படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இது சோபான முறைன்னு சொல்றது. சைவ ஆமா, சித்தாந்தத்துல படிநிலை இருக்குது இல்லைங்களா? அவங்க ஒரு ஆமாமா, ஒரு படி ஏறும்போது சரியை படி ஏறுறாங்க, கிரியை படி ஏறுறாங்க, அப்புறம் ஆமா. யோகப்படி ஏறுறாங்க, ஞானப்படி ஏறுறாங்கன்றது அப்படி அந்த சித்தாந்த படிநிலைகள் இருக்கு இல்லைங்களா? ஓ! அத அந்த படி ஏறி குறிப்பதுதான் இந்த படி. சரிங்க. சிவபெருமானே, சிவசிவா. நான் என்ன நெனச்சேன், அந்த மலை ஏறும்போது இருக்க படியோ நெனச்சுட்டேன்மா. சிவபெருமானே, அது அல்ல. சிவசிவா. அது ஐயா வந்து அத உங்கள கேள்வி சொல்லும்போது கேட்கறாங்க. அ, சொல்லும்போது சாதாரணமா சொல்ல மாட்டாரு. பெருகு ஆமா, சோபானம் ஏரிம்பாரு. ஆமா. பெரு ஆ ஐயா நான் என்ன நெனச்சேன், சோபானம்னா இப்ப சரக்குன்னு சொல்றாங்கல்ல, மதுலாம். சோபானம்னா அந்த படிமுறையில ரொம்ப படிமுறை. மெதுவா ஏறுறது தான் சோபானம்னு சொல்றது. சிவபெருமானே, சிவசிவா. பாருங்க நம்ம அறிவுக்கு பாருங்க எப்படி தெரிஞ்சிருக்குன்னு. அப்ப அப்ப சோபானம்னா, சோபானம், சுராபானம்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுவும் அப்பதான் வரும்போது இந்த பாருங்க. ஏன்னா ஐயா கூட போறவன் பாருங்க. கூட அ போறவன் யாரு? ஒருத்தன் அந்த கீழயே இருந்துக்குவான். சரிங்க. ஒருத்தன் கீழயே இருந்துக்குவானா இல்லையா? ஆமா. அப்ப காவலுக்கு கூட ஒருத்தன் போறான். ஆ. அப்போ ஒருத்தன் காவலுக்கு கூட போறான்னு அதெல்லாம் சும்மா உலக மக்கள் படிக்கிறது. சரிங்க. அவன் தான் அங்க சக்தியா இருந்து கூட்டிட்டு போவான் அந்த சிவத்துக்கிட்ட. சிவபெருமானே, சிவசிவா. ஆமா. அவன் தான் எல்லாமே சொல்வான். அந்த மலையில அந்த அவரு சொல்வாரு. அந்த வேடர் தண்ணி குடிக்க போவாரு இல்லையா? ஆமா. அப்படி தண்ணி குடிக்கும்போது, அ அ அத சொல்வாரு. அ இந்த குளிர்ந்த ஓடை பொன்முகி இருக்குதுன்னு சொல்வாரு இல்லையா? அப்பயே சொல்வாரு. அந்த வேடன் சொன்ன பின் அங்க போலான்னு போவாங்க. ஆமா. போம்போது அங்க சொல்வார். அங்க அறையில்
அங்க தண்ணி குடிக்க போகும்போது அந்த அந்த மலைச்சாரல், திருமலைச்சாரல், சோலையெல்லாம் சொல்வாரு. அப்ப ஆமா. அந்த தண்ணி குடிக்க போனவரு அந்த தண்ணி குடிக்க மாட்டாரு. ஆ. ஏன்னா, ஏன்? ஏன்னா அந்த மலைய பார்த்துருவாரு. அவ்வளோ தூரம் ஓடி வந்தவர் அந்த மலைய பார்த்தோனே தாகமே மறைஞ்சிரும். சிவபெருமானே! உடனே இது என்ன மலைன்னு கேட்பாரு. இது இதுதான் என்ன வந்து இது என்ன மலைன்னு கேட்கும்போதே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் அப்படிங்கிறது தீக்கை. அவனுடைய நாமத்த கேட்டுட்டாவே அது தீக்கை தான். ஓ! ஓஹோ! இதுதான் வந்து இந்த கர்ம வினையில ஏற்கனவே செஞ்ச அந்த புத்தியில பதிஞ்சது. இதெல்லாம் இதெல்லாம் வந்து கதையா தான் மக்களுக்கு தெரியும். உள்பொருள்லாம் தெரியாது. அதனால தான் இப்ப நீங்களும் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா அத ஆமாங்கய்யா. சொல்லும்போது ஆமா. அந்த "தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன நாணன்" அப்படி சொல்லுவான். "காண நீ போதின் அங்க நல்ல காட்சியே காணும்பார்." ஏன்னா, ஆமா. அந்த நல்ல காட்சிய ஒருத்தன் எப்ப காண தயாராயிட்டானோ, அப்பயே அவனுக்கு அதுவே அவனுக்கு தீக்கை தான். சிவபெருமானே! சிவ அத சிவா! சொல்லம்போது தெரியாதய்யா. அந்த காலத்தை மலைய சொல்லும்போது, "தேனுயர் காலத்திம்பாரு." அப்ப அந்த அந்த நல்ல நிலைய அடைந்த உயிரால தான் அந்த உயரமான அந்த காலத்திக்கு போக முடியும். அதான் உயர்வு. அவனுக்கு அந்த ஆன்மால அந்த தீக்கை ஆனோனே அந்த ஆன்மால ஏற்படக்கூடிய உயர்வு தான் அந்த காலத்தி மலை மீசை எழுந்து செவ்வே கோணமில் குடுமித் தேவர் இருப்பார் கும்பிடலாம் என்றார். அப்ப பெருமானை எப்ப இவன் கும்பிட போலாம் அப்படிங்கிறானோ, அது அவனுக்கு 2வது தீக்கை சிவபூஜை அவனுக்கு. அப்படி சொல்லுங்க. அப்போ முன்னம் அவன் நாமம் கேட்டுட்டான். 2வது மூர்த்தி வந்து மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பொன்னம் அப்ப கேட்டான். அப்ப 2வது பெருமானுடைய தீட்சை அந்த அவனுக்கு முடிஞ்சுச்சு. அந்த பெருமான எப்படி பூஜை பண்றதுங்கிற திறத்த கேட்டுருவாரு. பாருங்க. சரிங்க. பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டாள். ம். இல்லையா? அப்பதான் அதான் ஆசை பொங்கறது அவர் மேல. ஆவது இதனைக் கண்டு இங்கு அணைவதென்றும் என்மேல் அந்த மலை ஏற ஏற சொல்வாரு. அப்ப இந்த மலைய ஏற ஏற இந்த பேரெல்லாம் கேட்க கேட்க என்மேல் பாரம் போவதொன்று உளதும்பாரு. அப்ப என் மேல சிவ இருக்க பாரமே நீங்கிற மாரி இருக்குங்க தான் உடல் போறது. அங்க மேல போம்போது இவருடைய உடல் கிடையாது. அது அருள். சிவபெருமானே! ஆமா. ஆமா. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமா பார்க்கணுங்கய்யா. அது சும்மா தெரியாம கேட்டேங்கய்யா. கதையாலாம் பார்த்தோம்னா அதுவும் ஆமாங்க. அந்த மலை ஏறும்போது சொல்வாரு. விரைந்து செல்லம்பாரு. ரொம்ப வேகமா அந்த மலை மேல ஏறுவாராம். அந்த ஆர்வத்தினால. அந்த பெருமான போய் ஆமாங்கய்யா. பார்க்கணுங்கிறதுனால. அதான் அவரும் தான் தீட்சை. அவனுடைய ஆமா. ஆமா. இது அத இயல்பாவே வந்ததுங்கய்யா. அதுதான் 4வது வரி. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால். பிச்சையானால். ஆமாங்கய்யா. ஆம். ம். அதான் அப்ப பித்துன்னா அவன் மேலேயே பித்தாயிடுது. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். யாருமே வேணான்ட்டாரு. சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம். ஆசாரங்களையே விட்டுருவாங்க. ஆமா. சொந்தம் வேணாம், பந்தம் வேணான்னு சொல்றாரு. அப்புறம் அ அவ தன் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தை. இனிமேட்டு அவருடைய இடம் அந்த காலத்தி மலை தான். சிவபெருமானே! சிவ சிவா! ஆச்சார ஆச்சாரத்தை அகன்றால். இனிமேட்டு அவனுடைய குலவழக்கம் அவனுக்கு கிடையாது. ம். அப்ப அவன் புது மனுஷன் ஆயிட்டானே, அவன் தீக்கை அதான் அந்த எக்ஸலன்ட்ங்கய்யா. 3வது ஞானத்தை வழங்கக்கூடிய தீக்கை. அதுல இன்னொரு கருத்தும் வருதுங்க ஐயா. சரிங்க. ஐயா அதாவது கண்ணப்பன் 2வது கண்ணை அப்பும்போது நில் கண்ணப்பன் சொல்லிட்டு சரிங்க. தன்னுடைய வலப்பக்கம் வந்து அமரும்படி சொல்றார். சரிங்க. அது ஏன் வலப்பக்கம் வந்து அமரும்படி சொல்றாரு தெரியுங்களா? எனக்கு தெரியாது சாமி. ஆனா கை வந்தது வந்து அம்பாளுடைய கைன்னு மட்டும் எனக்கு தெரியும் சாமி. இல்லையா, இது வந்து தெரியணுமே. இடப்பக்கம் வலப்பக்கம் அம்பாள் இருக்கிறாங்க. ஆமா. இடப்பக்கம் ஆமா. இடப்பக்கம் அம்பாள் இருக்கிறாங்க. திருப்பி எப்படி இடப்பக்கத்துல அவர் வந்து அமர முடியும்? ஆமா. அதனால குறிப்பிட்டு சொல்றாங்க வலப்பக்கம் வந்து அமருவாய்ன்னு. அப்போ மாறிலா என் வலப்பக்கம் வலப்பக்கம் நிற்கன்னு ஆமா. சொல்லுவார். சொல்றேன். கேள்விப்பட்டிருக்கேம்மா. அப்ப இறைவன் வந்து தன்னுடைய வலப்பக்கத்துல ஐக்கியமாக்கி கொண்டாரு அவர. ஆமா. அப்ப எல்லாருக்கும் இடப்பக்கம் குடுப்பாரு. அம்பாளுக்கு மட்டும் இடப்பக்கம் குடுத்திருக்காரு. ஆமா. புரியுது. புரியுதுமா. நன்றி. அப்ப இந்த தீக்கை விஷயத்துல வந்து கண்ணப்ப நாயனர் மட்டும் எங்க தீட்சை இன்னொன்னு சொல்றேங்க வாங்குனாருன்னு மட்டும் ஐயா. கேட்கக்கூடாது. ஐயா நான் ஒண்ணு சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. அதாவது சஞ்சித வினைய தீக்கிறது குரு எரிச்சிருவாங்க. அதுதான் தீட்சை சொல்றது. தீட்சை வாங்கினா நமது சஞ்சித வினைய குரு வந்து எரிச்சிருவாங்க. சரிங்கம்மா. அடுத்தது பிராரத்த வினை இருக்கு இல்லைங்க, இந்த பிறவிக்கு நம்ம கொண்டு வந்த வினை கொடுத்து அனுப்புறாங்க இல்லைங்களா, அத நாம கழிச்சுதான் வினை செய்து கழிச்சுதான் ஆகணும். சரிங்கம்மா. 3வது எதிர்வினை வருவினைன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆமா. அந்த வருவினை வராத இருக்கணும், அதை சேமிக்காத இருக்கணும். அதை சேமிச்சோம்னா அதுதான் வந்து சஞ்சித வினையா போய் சேர்றது அங்க மூட்டையா.
ஆமா. அந்த வருவினை ஏறாத இருக்கணும்னா சரிங்க. எல்லாம் சிவன் செயல், எல்லாம் சிவன் செயல், எல்லாம் சிவன் செயல்னு நாம அது சொல்லிக்கிட்டே நம்ம அந்த வினை செய்தோம்னா அதுல சரிங்க. வந்து அந்த ஏறு வினை சரிங்க. வருவினை வராது, சேராது. சரிங்க. இப்ப 3 விடை எப்படி போகுது தெரியுதுங்களா? அம்மா, சஞ்சித வினை அற்புதமா அற்புதமா சஞ்சித விளக்கியிருக்கீங்கம்மா. ஆமா, சஞ்சித அற்புதமா வினை விளக்கி குருவினால தீர்க்கப்படுது. ஆமாம்மா. ஆமா. பிராரத்தனை வினை உடல் ஊழியா செய்தான் தீக்கணும். நம்ம இது எப்போ வந்து நம்முடைய பிராரத்த வினை தீருது, அடுத்த ஆமா. நிமிஷம் பெருமான் இங்க விடமாட்டாங்க நம்மள. சரிங்கம்மா. சரிங்க. கூட்டின்னு சரிங்க. போயிடுவாங்க. சரிங்க. அதுதான் ஆகாமிய வினை ஏறாத இருக்கிறதுக்கு வழிதான். சரிங்க. எப்பொழுது நம்ம பஞ்சாக்கரம் சொல்றது, அடுத்து வந்து இது எல்லா செயலும் அவன் செயலேன்ட்டு அவன் ஆமா. மேல பாரத்தை போட்டு செயல் செய்யறத அப்படி செய்தோம்னா நமக்கு அதெல்லாம் ஆகாமிய வினை ஏறாது. அதெல்லாம் தான் அற்புதம். இனிமேட்டு வரப்போற வகுப்புல அதெல்லாம் தான் இன்னும் விளக்கமா பார்க்க போறோம். நிச்சயம். அற்புதங்க. அப்ப என் கண்ணை திறந்துட்டீங்க நீங்க. உண்மையில அப்போ வந்து தீட்சைன்றது முன்ன செஞ்ச வினையை நம்ம எரிக்க போறோம். அப்படிதானே? ஆமா, கண்டிப்பாக அதுதாங்க தீர்க்க வேணும். அப்போ அந்த பொருளே தீர்த்தல் தான் சொல்றோம். ஆமா, சிவபெருமானே, இது தெரியாம எதுக்கு இப்போ இவரு வாங்கினாரா அவரு வாங்கினாரா தீட்சை, 63 நாயன்மார்கள் வாங்கினாங்களா தீட்சை அப்படின்லாம் கேட்க தோணுதுங்க ஐயா. 63 நாயன்மார்கள்ல யாருக்கு சிவசக்தி காட்சி இல்லாம இருக்கு? எல்லாத்துக்குமே அம்பாள் வராம யாரும் போக மாட்டாங்க. அதோட சரிங்க. எத்தனை பேருக்கு நாயன்மார்கள் இல்லாத உங்களெல்லாம் கேள்வி கேக்குறாங்களா? அவங்களுக்கு எல்லாம் வந்து அசரீரியா வந்து சொல்றாங்களா? கனவுல வந்து சொல்றாங்களா? இவ்வளவு கேள்வி சிவபெருமானே, எல்லாம் கேக்குறாங்களா? இதெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்களா? ஐயா, கேள்வி சிவபெருமானே. கேட்கறதுக்கு முன்னாடி சரிங்க ஐயா. அறிவினா, ம். அறியாவினா, சரிங்க. ஆமா, அறிகொள்வினான்னு 3 கேள்வி இருக்கு. சரிங்க. இவங்க கேட்கறது எந்த கேள்வின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அறிவினாவா, அறியாவினாவா, அறிகொள்வினாவா? சரிங்க. தெரியாம கேக்குறீங்களா? இல்ல சில சந்தேகத்தினால கேக்குறீங்களா? இல்ல 2 தெரிஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக கேக்குறீங்களா? அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூப்பருங்க. எக்ஸலென்ட். ஓ! இப்படிதான் கேள்வி மனிதர்கள் எடை கேட்கறதுக்கே போடணும். கேள்வி கேட்கறதுக்கே ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க எல்லாம் அந்த இலக்கணத்துல. ஆ. இப்படி அப்போ அதாவது தெரிஞ்சுன்னு கேக்குறாங்களா? ஐயா முதல்ல இந்த மாதிரி யாரு கேள்வி கேட்கறாங்களோ அவங்களுடைய நட்பை துண்டிக்கிறது தான் இதுக்கு முதல் வழி. ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி பக்குவம் இல்லாத உயிர்கள் கூட சேர்ந்தா நாமளும் கீழே தான் போகும். இந்த கடவுளே. அதுக்குதான் பாடினாங்க பல மூத்த திருப்பதிகத்துல இதுல திருவாசகத்துல அடியார் நடுவுள் நீ இருத்தின்றது இதுக்காக தான் சொல்றது. இப்ப அதுல நாமெல்லாம் என்ன வந்து சொல்றாரு? இத பத்தி பேசுறோம். ஆமா. இதே வேற யாருகிட்டயாவது இருந்தா இந்த மாதிரி பேசுவோமா நம்ம? வேற வீட்டு கதை சிவபெருமானே. வேற வீட்டு கதை பேசுவோம். சைவத்துல உடன்பட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் சைவத்துக்கு ஆமாங்க, அப்புறத்தரா இருப்பாங்க. அவங்கதான் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓ! ஏன்னா எப்ப உணர்த்துறத உணர்ந்து கொள்ள முடியலையோ அதெல்லாம் வந்து நம்ம அப்படிப்பட்டவர்களோட நம்ம தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு மெய்கண்டாரே சொல்றாரு. அப்ப பணிவு இல்லாதவங்க கூட தொடர்பு வச்சுக்க கூடாது. சிவபக்தர் அல்லாதாரோடு இணங்கற்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவபெருமானே, சிவசிவா. தொடர்பு ஐயா தொடர்பு வச்சுக்கோங்க. கடைசியா ஆனா சொல்லுவாரு அத. புளியம்பழம் போல இருந்துக்கோங்க. சரிங்கம்மா. தொடர்பு சரிங்கம்மா. வச்சுக்கோங்க. புளியம்பழம் போல ஒட்டியும் சரிங்கம்மா. ஒட்டாம வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. சிவபெருமானே, சிவசிவா. எவ்வளவு பெரிய புரிதல் இது. ஐயா நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. மிகப்பெரிய உண்மையை உடைச்சு இருக்கிறீங்க. சிவபெருமானே, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்போ நிறைய பேர் இந்த பக்குவப்படுறதுக்கு தான் மாதிரி நம்ம கேக்குறாங்க ஐயா. நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஆனா ம். நம்ம வழிபாட்டுல அடங்கி இருக்கிற உயிர் ஒண்ணு கூட இதை கேட்காது. என்ன சொல்றாங்களோ அதை பொட்டாட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஓ! அந்த பக்குவமே இல்லாத உயிர்கள் தான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஓஹோ! சைவத்துல ஈடுபாடு இல்லாத உயிர்கள், அந்த தீக்கை மேல விருப்பம் இல்லாத உயிர்கள் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கும். ஏன்னா சரிங்க. அது அவங்களுக்கு ஒரு நொண்டி சாக்கு. அது அவங்களுக்கு ஒரு நொண்டி சாக்கு. ஒழுங்கா படிக்கிறது இல்ல. ஆனா ம். கேள்வி மட்டும் இந்த மாதிரி கேட்கறது. ஓ! இயல்பாவே இப்படி கேட்கறது. ஆமா. அது அந்த அவங்க பேசுற சொற்களே அவங்க யாருன்னு காட்டிடும்ல. ஓ! அவங்களுக்கெல்லாம் வந்து ம். பெருமானுடைய அருள் இல்லைன்ற அர்த்தம். சிவபெருமானே. அதனாலதான் இந்த சிந்தனை இல்லைங்க. அவங்களுக்கு வரல. இல்ல. அவங்களுடைய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பேசுற சொல்ல அவங்க யாருன்னு காட்டிரும். அவங்க எந்த லட்சணத்துல ஆமா, இருக்காங்க, எந்த நிலைமையில ஆமாங்க, இருக்காங்க, என்ன பக்குவத்துல இருக்காங்கன்னு நல்லாவே காட்டிடும். ஓஹோ! ஆமாங்க. அவங்க அவங்க சமயத்துல எவ்வளவு ஈடுபாடா இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி கொள்கையில இருக்காங்கங்கிறத நம்ம ஒண்ணும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். அவங்க சொல்ற ம். சொல்லு, பேசுற பேச்சே நமக்கு நிரூபிச்சிரும். அப்போ இன்னும் பணி வேணும்.
பணிவு இன்னும்லாம் இல்ல. இன்னும் என்ன பணிவு? இப்ப என்ன இருக்கு? பணிவே இன்னுங்கிறீங்க. சிவபெருமானே இல்ல சிவபெருமானே இப்ப என்ன பணிவே பணிவு இருக்கு? இப்ப என்ன பணிவு இருக்கு? இன்னுங்கிறீங்க. சிவபெருமான். நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்க. நிகழ்ச்சி ஆமா. இல்ல எனக்கு நான் பாருங்க இவ்ளோ படிச்சும் புரோஜனம் இல்லாம இருக்கும் பாருங்க. எம்.காம் முடிச்சிருக்கேன். சிவபெருமானே சிவசிவா அது என்னத்துக்கு திருச்சிற்றம்பலம். ஆகுது? ஏட்டு சுரக்கா ஒண்ணுத்துக்கு ஆகாது. ஆமா. சிவபெருமான். அதெல்லாம் ஐயா வாங்கிட்டு நிகழ்ச்சி இருக்கீங்க. அந்த இதோட எல்லாம் அத அந்த படிப்பு ஒப்பிடவே வந்து முடியாது. வருமானத்துக்கு ஆ அந்த அந்த படிப்பு வருமானத்துக்கு இந்த இல்லைங்கய்யா. படிப்பு உண்மை வாழ்வுக்கு சாமி. எனக்கு உண்மையிலே எனக்கு வியப்பு தான். உங்களுடைய பேச்சு உண்மையில நன்றி, 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 நன்றி. யாவர்க்குமாம் பணிதல் அப்படின்ற மாரி அடியார்களுக்கு வந்து முதல்ல பணிவு. என்ன ஐயா சொல்ல வராங்க? என்ன நமக்கு யாவர்க்குமாம் பணிதல்னு கூட சொல்லல. யாவர்க்கும் நன்றாம் பணிதல்னாரு. ஆ நிச்சயமா, நிச்சயங்கய்யா. அது சிவபெருமானே. செல் அது செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னு சொல்வாரு. எவ்ளோ பெரிய செல்வம் உடையவனா இருந்தாலும் பணிவு இல்லைன்னா, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லம்பாரு. பிரயோஜனமும் கிடையாது. சிவபெருமானே. ஆமா. அதுவும் அ பெ எ பணியுமாம் என்றும் பெருமைன்னு தான்னு சொல்றாரு. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இதுகாரும் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பிலே உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நமக்கெல்லாம் ஞான ஆசிரியராக இருந்து நம்முடைய ஞான கண்களை அதாவது நம்முடைய அறிவு அந்த அறிவு கண் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் நுகர்ந்து அந்த பகுத்தறிவினாலே இறைவனுடைய திருவடியை அடைவதற்கான எல்லா வகை வழிவகைகளையும் நமக்கெல்லாம் வழிகாட்டி வருகின்ற சிவ ஸ்ரீதேவ் ஐயாருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் மற்றும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் வருகிற செவ்வாய்க்கிழமையில் இரவு 8 மணிக்கு இந்த சித்தாந்த சைவ நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா பேராசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா நடராஜ பெருமான் அவர்களுக்கும் மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. பாண்டிச்சேரியிலிருந்து மிகப்பெரிய ஆமா மூத்த இன்னைக்கு அடியாராக இருந்து பழைய எல்லா எல்லா வகுப்புக்கும் சென்று நீங்க பெரிய பழுத்த பழமாக இருப்பதனால தான் உங்கள கூப்பிட்டு பேச வைக்கிறோம். அம்மாவும் ஆனந்தலட்சுமி முன்ன இருந்து கை தூக்கிட்டே இருக்காங்களாட்டுருக்கு. நிச்சயம், நிச்சயம். பேச வைக்கலாம். இருக்காங்களா? எங்க? ஆனந்தலட்சுமி. ஆ ரைட். பேச வரீங்களா ஆனந்தலட்சுமி? இப்ப நிகழ்ச்சி முடிச்சுட்டோமா? சிவாய நம, சிவாய நம. இருங்க, இருங்க. பேச வச்சுருவோம். சொல்லுங்க ஆனந்தலட்சுமி. யார் பேச வரீங்க? சரிங்க. நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலாம். ஐயா நிறைவு செஞ்சிடலாம். சிவாய நம. நற்றுணையாவது நன்றி. நமச்சிவாயவே. நன்றி. நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.